जितना मेरा आप लोग इंसल्ट करना चाहते हैं आप खुशी से करिए, आप रोज करिए, मगर एक बात मत भूलिए, जाति जनगणना को हम यहां पास करके दिखाएंगे। धन्यवाद। जितना इंसल्ट करना करिए, मैं खुशी से लूंगा। उसी प्रकार मुझे सिर्फ मच्छी की आंख दिख रही है, जाति जनगणना हम करा के दिखाएंगे। खत्म। आपको जितनी गाली देनी है आप दीजिए, हम खुशी से लेंगे। धन्यवाद। சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வது தான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இன்று வரை காலம் தாழ்த்தி வருவதென்றால், முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள். தற்போது கோவிட் சென்று 3 ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா? எனவே 2021ஆம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும், அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் நாடு முழுவதும் மக்கள் தொகைக்கிடையான இடஒதுக்கீடு வழங்க முடியும். அப்போது நாட்டில் முழுமையான சமூக நீதி நிலைநிறுத்தப்படும். பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்கள் வெளியிடப்பட்டு விட்டன. ஆக இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை யாரும் தடுக்க முடியாது. Under the leadership of our Prime Minister Shri Narendra Modi ji, the Cabinet Committee of Political Affairs has decided today, that is 30th April 2025, that caste enumeration should be included in the forthcoming census. This demonstrates that our government is committed to the values and interests of our society and country. வணக்கம். இது கேள்வி களம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் அரசியல் விவகாரங்களுக்கான கேபினட் கமிட்டி இன்று கூடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி என்கிற அம்சத்தையும் உள்ளடக்கி அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூக நீதி கோணத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்பட வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து அதை நடத்த வேண்டும் என்று இந்தியா கூட்டணி, அதன் தலைவர்கள் திரு ராகுல் காந்தி, திரு மு.க. ஸ்டாலின், திரு அகிலேஷ் யாதவ், திரு லாலு பிரசாத் போன்றவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள். இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை செய்ய போகிறார்கள், எப்போது தொடங்கி எப்போது முடியும், இதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்பது குறித்த எந்த அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை. பீகார் தேர்தலை மனதில் கொண்டு இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என்று காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் கருத்து சொல்கின்றன. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒன்றிய அரசாங்கம் சில விளக்கங்களை தந்திருக்கிறது. அது சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. அரசியல் சட்டப்படி சென்சஸ் என்பதை ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும், மாநிலங்களுக்கு அந்த அதிகாரங்கள் இல்லை. சில மாநிலங்களில் வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோடு சில மாநிலங்கள் இந்த சர்வே நடத்தியிருக்கின்றன. சில மாநிலங்கள் வெளிப்படையாக இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அரசியல் கோணத்தோடு ஜாதிவாரி ஆய்வை நடத்தியதால் சமூகத்தில் பலர் மத்தியில் சந்தேகங்கள் கிளம்பியுள்ளன. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சமூகத்தில் பதற்றம் ஏற்படாமல், சமூக இணக்கம் குலையாமல் இருப்பதற்காக அரசாங்கமே அரசியல் அழுத்தங்களுக்கெல்லாம் அடிபணியாத ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு கருத்து,
உயர்ஜாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வந்தபோது அது எப்படி சுமூகமாக கொண்டு வரப்பட்டதோ, அது எவ்வாறு சமுதாயத்தின் எந்த பிரிவினர் மத்தியிலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தாமல், it did not create tension in any section of society, அதுபோல இது செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு, பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ், திரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஆகியோர். அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார், அவருக்கும் வணக்கம். ஆர்கேனுடைய முதற் பார்வையை கேட்குறேன். இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற ஒன்றுக்கு அரசாங்கம் இறங்கி வந்திருக்கு. குறிப்பாக கடந்த காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இடத்திலும் இதை பற்றி பேசியதில்லை. காஸ்ட் சென்சஸை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அதை பேசிட்டு வந்தாங்க. காஸ்ட் சென்சஸ் வந்தபோது இது அர்பன் நக்சலைட்ஸ்கள் பேசுகிறது, சமூகத்தை பிளவுபடுத்தி விடும் அப்படின்னு விமர்சித்தாங்க. பட்ஜெட்லேயும் அதுக்கான குறிப்பு இல்லை. திடீர்னு இப்போ அறிவிச்சிருக்கிறத ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறீங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை, நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் பீகாரில் இருக்கின்ற அந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்து பாருங்கள், 84% வந்து பின்தங்கியவர்கள் எந்த ஒரு கணக்கு வந்து அது வந்து வெளியிடுறது. 15.5% தான் ஃபார்வர்ட் காஸ்ட் என்ற ஒரு கணக்கு வருகிறது. கர்நாடகத்தில் வந்து ஒரு கணக்கு நடத்துகிறார்கள். அந்த கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர்களுக்குள்ளேயே வந்து குழப்பம் வருகிறது. இன்னும் அது ரிலீஸ் ஆகவில்லை. தெலுங்கானாவில் ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறது. அப்போது ஒவ்வொரு மாநிலங்களும் நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள். தமிழகத்தில் வந்து தமிழகத்தினுடைய நீங்கள் காமிச்ச மாதிரி முதல்வர் வந்து சட்டமன்றத்திலேயே ஒரு முன்மொழிகிறார், ஒரு ரெசல்யூஷன் முன்மொழிகிறார். டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார், இது முக்கியமாக தேவையென்ற. இது ராகுல் காந்தி வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறார். இந்த ஒரு இடத்துலையும் வந்து யாருமே ஒரு கமிட்மெண்ட் பாஜக தரப்புல இருந்து நீங்கள் என்னங்க ஜாதியை பற்றி பேசுறது, நாங்கள் கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கலாம், வெளியே பேசியிருக்கலாம். எங்காச்சும் ஒரு இடத்துல ஒரு அமித்ஷாவோ மோடியோ யாருமே பேசவில்லை என்றதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்போ ஏன் இன்னைக்கு பண்ணுறாங்கிற அந்த விஷயத்தை தான் நான் வந்து கேள்வி கேட்குறேன். நிச்சயமாக பண்ணுறாங்க, அதை வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு அதன் பிறகு கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு என்ன எந்த விஷயத்திலிருந்து திசை திருப்ப இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வருது. ஒன்று அனௌன்ஸ்மெண்ட்டே படிச்சு பாருங்களேன். அஸ்வினி வைஷ்ணவனுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல வர்றவன் போறான்லாம் நடத்திட்டு இருக்கான். ஏறத்தாலும் அது மாதிரி தான் இருக்குது. வர்றவன் போறான்லாம் நடத்திட்டு இருக்கான். இது வந்து சமூகத்தில் வந்து சோஷியல் ஃபேப்ரிக்கை வந்து குந்தகம் விளைவிக்கும். மாநில அரசுகளை வர்றவங்க போறவங்கள சொல்லல, மாநில அரசுகள் தான் நடத்துறாங்க, அவங்கள தான் சொல்றாங்க. அதான் அது ஏன்னு கேட்குறேன். அதாவது இப்போ நானோ நீங்களோ நடத்தினா அது தாராளமாக கேள்வி கேட்கலாம். ஒரு மாநில அரசு எக்கனாமிக் சர்வே எடுக்கிறது, அதே மாதிரி பல விஷயங்களில் வந்து சர்வே எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எஸ்சி சர்வே நடக்கிறது, எஸ்டி சர்வே எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். இல்லை சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இன்னைக்கு 11வது ஆட்சி ஆண்டில் இருக்கு. ஆமாம், இப்போ வந்து திஸ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ், இந்த முடிவு வந்து எதை சொல்லுதுன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் ஹோலிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் தி நேஷன் அண்ட் சொசைட்டி, இந்த நாட்டு மக்களுடைய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த நன்மையும் ஒட்டுமொத்த வேல்யூ சிஸ்டத்தையும் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம்ன்றாங்க. அஸ்வினோட பெரிய ஸ்பின்னராக இருக்கார் இவர். இது நான் கேட்குறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்துனீங்களா? 2021 முடியல, ஒத்துக்கிறோம். கோவிட் காலம் நிச்சயமாக பண்ண முடியாது. 22 நடத்தியிருக்கலாம்ல, 23 நடத்தியிருக்கலாம்ல, 24 தேர்தல் வருஷம். அதன் பிறகு நீங்கள் வந்த உடனே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஒரு சென்சஸ் கூட நடத்தல. திடீரென்று சென்சஸ் கூட நாங்கள் கேஷ் சென்சஸும் நடத்துகிறோம்னு சொன்னால் பட்ஜெட் அலோகேஷன் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். எங்கேயுமே கிடையாது. அப்போது என்னை பொறுத்தவரை நீங்கள் பட்ஜெட் வந்த அன்னைக்கு மறுநாள் ஊடகங்களில் ஹிந்து பத்திரிகையில் கூட போட்டிருந்தாங்க, மொத்த பட்ஜெட்டுக்கு தேவை என்பிஆர் அண்ட் சென்சஸ் ரெண்டுக்கும் சேர்த்து 20,000 கோடி தேவை, 12,000 கோடி தேவை. இவங்க ஒதுக்குனது அந்த தலைப்பில் 574 கோடி. ஆமாம், 574 கோடியில் எப்படி நடத்த முடியும்? இன்னொன்று இப்போ அடிஷ்னலாக அலோகேட் பண்ணுறாங்கன்னா கூட எப்போது இந்த சர்வே தொடங்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் வந்து திசை திருப்புறதுக்காகன்றீங்களா? எதை திசை திருப்பணும் அவங்க? அதான் அதுக்கான இன்டென்ஷன் என்ன இருக்குது அரசாங்கத்துக்கு? கரெக்டான கேள்விக்கு வந்திருக்கீங்க. இப்போ வந்து பாகிஸ்தானோட ஏறத்தாழ போருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து எப்படி திசை பெறுது? அதாவது இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. 2016 ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. 2019 வந்து நீங்கள் போய் பாலாகோட்டில் வந்து குண்டை போட்டாச்சு. அப்போ இதில் ஒன்றுலேயுமே வந்து இந்த தீவிரவாதம் அடங்கவில்லை, பாகிஸ்தானுடைய இந்த வெறித்தனம் அடங்கவில்லை. இனி அடுத்ததாக என்ன செய்ய இயலும்? ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் தான் தேவைப்படுகிறது.
அப்போது அதிலிருந்து மக்களினுடைய கம்ப்ளீட் திசையை திருப்பதற்காக ஒரு விஷயமாக இதை எடுத்து போடுறாங்க. இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணிப்பாங்க, இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாளைக்கு இன்னொரு குண்டு வரப்போகுது. திசை திருப்புறதுக்காக அப்படின்னு நீங்கள் இதை பார்க்குறீங்க, மாறா நாட்டு நன்மைக்காக இதை செய்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு நாட்டை முன்னேற்றணும்னு ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிற அக்கறையை நீங்கள் மதிக்க மாட்டீங்க, ஒப்புக்கொள்ள மாட்டீங்க. சரி, அப்போ மகாராஷ்டிராவில் வந்து ஒரு கேஸ்ட் சென்சஸ் நடத்தினாங்க, இல்லை பிசி சென்சஸ் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து அரசாங்கம் வந்து 2021 வைக்குது. அதுக்கு எதிராக போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி, அந்த ஸ்டே ஆர்டர் இன்னைக்கு நிலவில் இருக்கு. அந்த ஸ்டே ஆர்டர் இருக்கும்போது இவர்கள் எப்படி நடத்துவார்கள் என்று தெரியவில்லை. சரி, பீகாரில் ஒரு காஸ்ட் சென்சஸ் நடத்தினாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தானே, அவங்க அரசாங்கம் தானே அங்கே இருக்கிறது. அப்போ ஏன் இதுவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணல? அப்போ ஒவ்வொரு மாநிலமாக அந்த 2 சர்வே சார், கர்நாடகாவில் கேஸ்ட் சர்வே பண்ணியிருக்காங்க, ஆமாம், தெலுங்கானாவில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே நிதிஷ்குமார் எடுத்து அறிவிச்சிட்டார். நிதிஷும் தேஜஸ்வியும் ஒன்றா இருக்கும்போது எடுத்து அறிவிச்சிட்டாங்க, சர்வே எடுத்து 1 வருஷத்தில் அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த சர்வே டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க. ஒரு சர்வே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாநில அரசு எடுத்திருக்கு, இன்னொரு மாநில அரசு ஒரு அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்துகிற அரசியல் உள்நோக்கத்தோட சர்வே எடுத்திருக்காங்க. சர்வே எப்படி உள்நோக்கத்தோடு எடுக்க முடியும்? யார் மொத்தம் தலையை என்ற வேலை தானே, அவ்வளோதான், அது முடியாது. இப்போ 2011 சோஷியல் அண்ட் காஸ்ட் சர்வேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார்கள். அதில் நிறைய குளறுபடிகள் இருந்தது. ஆனால் அது என்னன்னா அவங்க மிக தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக செய்ததுனால ஏறத்தாழ ஒரு 8 கோடிக்கு மேலே வருகின்ற என்ட்ரிஸ் வந்து தவறாக வந்திருந்த காரணத்தால் அதையெல்லாம் சரிபார்த்து கொண்டு ஏறத்தாழ 6.25 கோடி வந்து அதில் வந்து சரிபார்த்துருக்காங்க. இதே மாதிரி தான் இப்போ போன கேஸ்ட் சென்சஸ், ஒழுங்காக எடுத்த கேஸ்ட் சென்சஸ் 1931 என்று கூறுகிறார்கள். அந்த கேஸ்ட் சென்சஸில் ஏறத்தாழ 4000க்கு மேலே வருகின்ற ஜாதிகள் வருகிறது. அப்போ இந்த கேஸ்ட் சென்சஸ் வந்து நீங்கள் நினைச்சு முடிவெடுத்திருந்தால், அதாவது நீங்க வந்து பெரிய ஒரு கூட்டம் நடத்தி அதன் விளைவாக இதெல்லாம் தான் இதன் கிரைட்டீரியா என்று முடிவெடுத்திருந்தால் நிச்சயமாக இது வரவேற்றிருக்கலாம். ஆனால் திடீர் என்று ஒரு கன்சல்டேஷனும் எந்த லெவல்லையும் இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வராமல் ஒரு பொத்தம்பதுவான ஒரு அறிவிப்பாக வருகிறது. அதனால தான் எனக்கு சந்தேகம் வருகிறது. அதாவது 1901 சென்சஸ் நடக்குது. 1901, 1911, 21, 30 வெள்ளக்காரன் காலத்து வரையிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. சுதந்திரம் வந்த பிறகு அதை எடுக்கலை. 2011 எடுத்துட்டு அதை வெளியிடலை. அந்த படி நீங்கள் 2001 சென்சஸ் படி எடுத்து பார்த்தீங்கனாலேயே ஓபிசி மக்களுடைய எண்ணிக்கை 52. இப்போ இவங்க கேட்குறது, இந்த சென்சஸ் வந்துச்சுன்னா இந்த ஓபிசிக்கான 27% இன்க்ரீஸ் ஆக போதா, ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களான்ற ஒரு கோணம். எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைக்கு இந்த அரசு பணிந்து இருக்கிறதா, இன்னும் காலம் கடத்த முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணுன்ற இடத்துக்கு அரசு வந்திருக்கிறதான்ற கோணங்கள் இருக்கு. நான் பாலச்சந்திரன் சாருடைய கோணத்தை கேட்டுறேன். பாலச்சந்திரன் சார், உங்கள் வியூ என்ன இதில்? இல்லை, இது வந்து இன்றைக்கி உள்ள கிரைசிஸை சமாளிக்கிறதுக்காக இந்த அறிவிப்பை உடனடியாக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியிட்டதுனால தே ஆர் பவுண்டு பை இட், அவங்க செஞ்சு தான் தீரணும். இல்லைனா அவங்களுக்கு எதிராக இன்னும் தான் அதிகமாக எதிர்க்கட்சிகள் பேச முடியும். இது நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி, இந்த அறிவிப்பே, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அறிவிப்பு மட்டும் போதாது, இவங்க எப்படி பண்ண போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் செஞ்சதெல்லாம் இவங்க வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் பொலிட்டிக்கல் ரீசனுக்காகத்தான் பண்ணாமல் இருந்தாங்க, அதுவும் தான் உண்மை, சந்தேகம் இல்லாத உண்மை. அதனால் இப்போ இவங்க ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மெத்தடாலஜி என்ன, ஹவு தே ஆர் கோயிங் அபவுட் இட், அதுங்கிறது நமக்கு இன்னும் முக்கியமானது. ஒரு காஸ்ட் சென்சஸ் தான் காஸ்ட் சென்சஸ் நடத்துறதுக்கு சரியான இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா ஒரு சென்சஸ்ங்கிறது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது. அதில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ஃபேமிலியிலே உள்ளவங்க எத்தனை பேர், அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுடைய எந்த ஜாதி குழுமத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே விசாரிக்கப்படுறதுனால இந்தியாவுடைய டோட்டல் பிக்சர் ஒரு சென்சஸ்லேருந்து இப்போ நமக்கு கிடைக்க முடியும். இதில் ஜாதி வந்து ஏற்கனவே இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி 2011 இருந்தது, அவங்க வெளியிடல, விவரங்கள் வெளியிடல. இப்போ விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும். வெளியிடப்படுறதுல என்ன வசதினா, பிற்பட்டவர்கள் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியலிருந்து சேர்ந்தவங்க, மலைவாழ் பழங்குடிகளில் ஒரு சில குழுமங்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடைக்காம இருக்கா, இந்த விவரங்கள்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு எக்ஸ்ரே எடுத்த மாதிரி சார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தா இது வந்து வெறுமனே தலைகளை மட்டும் என்றதில்ல, ஒரு நாட்டில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்திலும் அரசு பணியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, தனியார் துறையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, குடிசையில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, நல்ல வீடுகளில் எவ்வளோ பேர் வாங்குறாங்க, கார் எவ்வளோ பேர் வைத்திருக்கிறாங்க, தனியார் வேலையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பைக் வச்சிருக்கிறவங்க, அன்றாட கூலிகள், இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு சமூக பொருளாதார விவரங்கள் அனைத்தும் வந்துடும். இப்போ கேள்வி வந்து 2 ஆண்டு காலமாக திரு ராகுல் காந்தி தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டு வர்றார். தமிழ்நாட்டில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ்
டெல்லி நடத்துதோ இல்லையோ அவங்க நடத்தட்டும், நீங்கள் நடத்துங்கன்னு மாநில அரசை பார்த்து கேட்டார். இங்கே முதலமைச்சர் நம்ம சர்வே தான் நடத்த முடியும், சென்சஸ் அவங்க தான் நடத்தணும், அவங்கள வலியுறுத்துறோம்னு சொன்னார். இப்போ சென்சஸ் நடத்தி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒன்று. சென்சஸ் அப்படின்றதுக்கே 2 வருஷ காலம் 2.5 வருஷ காலம் ஆகும். எடுத்து அந்த டேட்டாலாம் எனுமரேட் பண்ணி அதை வந்து கொலேட் பண்ணி கொடுக்குறதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்களே. ஒரு கேபினட் டெசிஷன்றது எப்போ தொடங்கும்னு சொல்ல வேண்டாமா? டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது போதுமானதா? இல்லை, போதுமானது இல்லை. இன்றைக்கி பகல்காமும் பீகாரும் சேர்ந்து இவங்களை இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்காங்க. அதில் சந்தேகம் இல்லை. பகல்காமில் நடந்து 7 நாள் ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க மக்கள். அந்த ப்ரெஷர் இவங்க மேலே அதிகமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. பீகாரில் தேர்தல் வேறு வருது. இந்த ரெண்டும் தான் இந்த அறிவிப்புக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசும்போது இந்த பிஜேபிக்காரங்க ராணுவத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரே சார். நேற்றை கூப்பிட்டு முப்படை தளபதிகளுக்கு எது ஃபிட்டிங் ரிப்ளையோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இனிமே ராணுவத்தை தான் பார்த்து நீங்கள் கேட்கணும். இல்லை, அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா உடனடியாக இராணுவம் தன் விருப்பம் போல எதையும் செய்ய முடியாது. ரொம்ப தெளிவான உத்தரவுகள் இராணுவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பகல்காம் பிரச்சனை, அதாவது பாகிஸ்தான் இது மாதிரி பண்ணுற பிரச்சனை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்குது. சால்வ் ஆகணும்னா 2-3 நாளைக்கு உள்ள நம்ம வந்து பிஓகேலேருந்து அவங்கள அடித்து விரட்டிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து நிலையாக நின்ற முடியுமா? இஸ்ரேல் எப்படி தாக்குதல் நடத்துச்சோ இவங்க மேலே, அரபு நாடுகளுக்கு மேலே 2-3 நாளுக்கு மேலே போர் நீடிக்காது. அந்த அளவுக்கு இவங்க வந்து 11 வருஷம் ஆச்சு. இவங்களுடைய குறிக்கோள் தானே அக்கண்ட பாரத். அப்போ இவங்க இது வரைக்கும் அதுக்கு பிற்பாட என்ன பண்ணியிருக்காங்க? இது எல்லாம் நாடு கேட்குது. இப்போ சும்மா வந்து என் ரத்தம் கொதிக்குது, இந்தியாவின் ஒவ்வொருவனுடைய ரத்தமும் கொதிக்குது, கனவில் காண முடியாத பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சினிமாவுக்கு நல்ல டயலாக் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கைக்கு இல்லை. இந்த கேள்வி நீங்கள் முப்படைகளை பார்த்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொறுப்பை தள்ளி விடுவதை தவிர பொறுப்பை ஏற்பதல்ல. மிக தெளிவான உத்தரவுகள் இராணுவத்திற்கு பிறப்பிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பப்ளிக் கன்சம்ஷன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு ராணுவத்தை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிக் கன்சம்ஷன். ராணுவத்தில் யாரும் இதை கேட்டு உடனடியாக தலையாட்டிட்டு பீரங்கி எடுத்துட்டு போக முடியாது. சரி சார், அதனால வந்து பகல்காம் தாக்குதல், பெஹல்காம்ல நடந்த தாக்குதல், காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலும் பீகார் தேர்தலும் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து 80களில் இருந்து இருக்கு, மண்டல் கமிஷன் பிரச்சனை. இதுல 31ல் நடந்த சென்சஸை பேசிஸாக வச்சு தான் அந்த அறிக்கை தயார் செஞ்சாங்க. பிசி மக்களுடைய, ஓபிசி மக்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 52%. இடஒதுக்கீடு 50க்கு மேலே போகக்கூடாதுன்றதுனால எஸ்சி எஸ்டி 22 இருக்குது. எஞ்சி இருக்கிற 27 ஓபிசிக்கு தரலாம்னு சொன்னாங்க. இப்போ இந்த டேட்டா எடுத்த பிறகு உச்ச வரம்பு தளருமா, 50% சீலிங் அகற்றப்படுமான்றது ஒன்று. இன்னொன்று, இந்த கால வரம்பு அப்படின்ற ஒன்று இதற்கு இருக்கா இந்த சென்சஸ்க்கு? இல்லை, கால வரம்பு இல்லை. ஆனால் துவக்கினதுக்கப்புறம் வரம்பு இல்லாமல் இதை வந்து சென்சஸ் தள்ளி போட முடியாது. நீங்களே சொன்ன மாதிரி 2 வருஷம் தான் மேக்ஸிமம். சென்சஸ் வந்து 2 வருடங்களுக்கு மேல் நடக்க வேண்டிய தேவையே கிடையாது. 1.5 வருஷத்துக்குள்ளே சென்சஸை முடிச்சிடலாம். எனுமரேட்டர்ஸ் சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வரிசையாக ஸ்டெப் இருக்குது. டோர் டு டோர் சர்வே, அடுத்து எனுமரேட்டர் அப்பாயின்மெண்ட்டு, எனுமரேட்டர் போய் அவங்களுக்கு வந்து கொஸ்டினியர் கொடுக்குறது அப்படின்னு ஒன்று எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். அதுக்கு ரொம்ப அதிகமாக போனால் உங்களுக்கு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் சென்சஸ் முடிவுகள் வெளியிடப்பட்டு விடும். நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க, 50% வந்து தளர்த்தப்படுமான்னு. 50% தான் ஏற்கனவே 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்த போது இவங்க தளர்த்திட்டாங்களே, 60% ஆக்கி விட்டாங்களே. இனிமேல் அந்த 50% சீலிங்கிறது வந்து எப்படி செல்லுபடியாகும்? நிச்சயமா செல்லுபடியாகும். இன்னைக்கு மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசும்போது அந்த 10% கொடுத்த போது எந்த பதற்றமும் இல்லாம கொடுத்தோம், யாருக்கும் பாதிப்பு வராம கொடுத்தோம்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. அவர் சொல்ல வர்றது வந்து மீதி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 100லிருந்து 10 எடுத்து கொடுத்துட்டா அவங்களோட பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். அதனால 100 110க்கும் மேலே ஆக்கி கூடுதல் இடங்களை ஒதுக்கி கொடுத்தோம் அப்படின்றத அவர் மீன் பண்ண வர்றாரு, யாருக்கும் பாதிப்பு இல்லாமல். அது எப்படி சார் இன்னைக்கு வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இடபிள்யூஎஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும்? இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்குது, ஃபிக்ஸ்டு நம்பர்ஸ் தான், இருக்கிற எண்ணிக்கைக்குள்ளே தானே 10% எடுத்துடுறீங்க, அதுக்குன்னு அடிஷ்னல் சீட்ஸாக கொடுக்குறாங்க. அது எப்படி யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இடபிள்யூஎஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க? இன்னொன்று, இந்த ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இதுவரை அஃபிஷியலாக எந்த ஸ்டாண்டும் சொல்லாமல் திடீர்னு அறிவிச்சிருக்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நம்பர் 1, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு ஒன்று தெரியணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், தே ஆர் நாட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் இல்லையா, தே ஆர் ஒன்லி எக்கனாமிக்கலி வீக்கர். அப்படின்னா அவங்களுக்கு கட் ஆஃப் எதில் இருந்திருக்கணும்?
இந்த 50% இருக்கு பாருங்க, 50.5% அதனுடைய கட் ஆஃப் தான் வச்சுருக்கணும். ஆனால் யூபிஎஸ்சியில் உறுப்பினராக வேலை பார்த்தவங்ககிட்டலாம் நான் பேசியிருக்கேன். எஸ்சி எஸ்டிக்கு என்ன கட் ஆஃப் இருக்கோ அதை விட கீழான கட் ஆஃப் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து தேசத்துக்கே செய்கிற துரோகம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேட்கறதுக்கு நாதி இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இவங்க சொல்கிறாங்கல்ல எந்த விதமான ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் முடித்தோடனே, இது ஓபிசிக்கு 27% கொடுத்தபோது ஏன் அத்தனை ஆரவாரமும் அத்தனை ஆர்ப்பாட்டமும் நடந்தது? அதையே உடனடியாக ஸ்டே கொடுத்தாங்க. இந்த 10% ஏன் ஸ்டே கொடுக்கல? இதெல்லாம் கேட்டால் இந்தியாவின் அதிகாரம் எந்த ஆளுமைகளிடம் இருக்கின்றது, எதனால் சில காரியங்கள் தடைப்படுகின்றன, எதனால் சில காரியங்கள் தடையின்றி நடக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். இன்னைக்கு இந்த சென்சஸ் வந்ததுக்கப்புறம் நாட்டில் வந்து ப்ரெஷர் அதிகமாகும். யாரெல்லாம் இதுவரை மறுக்கப்பட்டிருந்தார்களோ, உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தனவோ, அவர்கள் உரத்த குரல் எழுப்பத்தான் செய்வார்கள். அவைகளை நேர்மையான முறையில் சந்திப்பதுதான் ஜனநாயகத்தின் வலிமை. தமிழ்நாட்டில் இதுக்கு தாக்கம் இருக்கோ இல்லையோ, வட இந்தியாவில் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதாவது பீகார்லேயோ உத்தரப்பிரதேசலையோ ராஜஸ்தான் போன்ற இடங்களில் வெகு மக்கள், ஓபிசி மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு அரசியல் விழிப்புணர்வு வரும் அப்படின்ற கருத்து இருக்குது. 10% இடஒதுக்கீடை கொண்டு வந்த பிஜேபி எந்த ஒரு மாநிலத்திலேயாவது ஓபிசி இடஒதுக்கீடை 27% கூட ஏற்றி இருக்கிறாங்களா? இதுவரை 1% கூட அவங்க எந்த மாநிலத்திலும் ஏற்றலை அப்படின்ற விமர்சனங்களும் பிஜேபியை நோக்கி வைக்கப்படுது. நான் திரு ஜி கே நாகராஜ் அவர்களுடைய கோணத்தை கேட்கணும், பிஜேபியோடைய கோணத்தை. திரு ஜி கே நாகராஜ், சமுதாயத்தில் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய பெஹல்காம் தாக்குதல், அதை ஒட்டி அரசுக்கு வந்திருக்கிற நெருக்கடி, பீகார் தேர்தலை எதிர்கொள்வதற்கான நெருக்கடி, இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இந்த அறிவிப்பு அப்படின்ற விமர்சனத்தை திரு பாலச்சந்திரன் அவர்களும் திரு ஆர்கே அவர்களும் முன்வைக்கிறாங்க. உங்கள் கோணம் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. இப்படியெல்லாம் தொடர்ந்து நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆர்டிகல் 370 நீக்கவே முடியாது, கை வைக்க பயந்தார் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள். ஆர்டிகல் 370 எடுத்து இன்றைக்கி ஏறக்குறைய 2,40,00,000 பேர் சுற்றுலா பயணிகள் அங்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமாக நாடாக காஷ்மீரை மாற்றி 500 ஆண்டு கால ராமர் கோயில் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருக்குறோம். ராமர் கோயிலை கட்டி முடித்திருக்கிறோம். இன்னும் தேசிய குடியுரிமை சட்டத்திலிருந்து எவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடாக மாற்றி இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு 10 ஆண்டு கால சாதனை. 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் செய்ய தவறியதை 1931 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நேரு அவர்கள்ட்ட கேட்டப்போ, ஐயோ அது மக்களை பிரித்து விடும், சாதிவாரியாக பிரித்து விடும், பிரிவினை உண்டாக்கிவிடும் என்று எடுக்க மருத்துவர் நேரு. நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். பாலச்சந்திரன் சார் குறுக்கிடுறாங்க. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். நீங்க வந்து ஏன் வாஜ்பாய் காலத்துல செய்யல அண்ட் மோடி 10 ஆண்டு காலம் ஏன் செய்யலன்றதுக்கும் கொஸ்டின் அப்படியே போட்டு வைக்கிறேன், யோசிங்க. திரு பாலச்சந்திரன். திரு நாகராஜ் அவர்கள் வந்து இவரும் சரி பிஜேபி சேர்ந்தவங்களும் சரி, இந்தியாவே நாசமாக போய் கடந்துச்சு, இவங்க பதவிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த நாட்டில் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு திரும்ப வந்து ஒரு பேச்சை பேசிக்கிட்டே இருக்காங்க. குண்டூசி தயாரிப்பதற்கு வலிமை இல்லாத இருந்த ஒரு நாட்டை கப்பல் கட்டுவதற்கு வலிமை உள்ள நாடாக ஆக்குனது வந்து காங்கிரஸோடைய ஆட்சி காலம். இவங்க வந்து இவங்களுடைய சாதனையை சொல்லட்டும், நமக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் காலத்தில் ஒன்றுமே நடக்கலை, நாசமாக கிடந்தது, இவங்க தான் வந்து இந்த நாட்டை வளமாக்கிட்டாங்க அப்படின்னு பொய் சொல்ல வேண்டாம். அடுத்து இது வல்லரசு, பொருளாதார வல்லரசு ஆகிறது வந்து இந்த 10 வருஷத்தில் நடந்துச்சு. இந்த 10 வருஷத்தில் எக்கனாமி வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னு உங்களுடைய ஒன்றிய அரசு கீழே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைரக்டரேட் வந்து சொல்லுது. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எக்கானமி கீழே போய்கிட்டே இருக்குங்கிறத உண்மை, சிறு குறு தொழில்கள் நாசமா போயிருச்சுங்கிறது உண்மை. அதனால தயவு செய்து உண்மைக்கு மாறா பேசாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றீங்களே, நல்ல காரியம் நடத்து, உங்க நல்ல காரியம் என்னது? ராமர் கோயில் நடத்தினதும் லட்சக்கணக்கான யாத்திரைகள் வந்து காஷ்மீருக்கு போனதும் நல்ல காரியமா? ராமர் கோயில் நல்ல காரியம் தான். லட்சக்கணக்கான பேர் அனுப்பி விட்டுட்டு போதுமான பாதுகாப்பு இல்லாமல் 26 பேர் செத்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது நல்ல காரியமா? எத்தனையோ நல்ல காரியங்கள் நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், உங்க ஆட்சி காலத்தில். அதெல்லாம் பத்தி பேசுங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒண்ணுமே நடக்கல, நாங்க தான் எல்லாமே நடத்துறோம் அப்படின்னு தயவு செய்து போய் சொல்ல வேண்டாம். ஓகே. திரு ஜி கே நாகராஜ். 50 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்ய தவறியதை, 70 ஆண்டு காலம் மேல் ஆட்சி செய்தவர்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் செய்ய தவறியதை, 18 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்தது காங்கிரஸோடு, அவர்கள் செய்ய தவறியதை நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்.
நான் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறேன் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன கருத்துக்களை பரிமாற போறார், என்ன அவர் கமெண்ட் செய்ய போறான்னு பார்த்துட்டு இருக்கேன். கமெண்ட் பண்ணிட்டாரு ஜே.கே. நாகராஜ். நான் இப்பவே சொல்றேன் என்னென்ன கமெண்ட் பண்ணாருன்னு. தொடர்ந்து இந்த இடஒதுக்கீடு தருவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தொடர்ந்து மறுத்து வந்து எல்லா முயற்சிகளையும் தோற்கடிக்க செய்த ஒரு அரசு இப்ப கடைசியாக பிஜேபி கவர்மெண்ட் இதை செய்வதற்கு முன் வந்திருக்கிறது. ஆனா முக்கியமான கேள்வி ஒண்ணுக்கு இவங்கள்ட்ட பதில் இல்ல. அது எப்போ தொடங்க போறீங்க, எப்போ முடிக்க போறீங்க? ரெண்டாவது பாயிண்ட், இந்த டைமிங் அறிவிச்சிருக்கீங்க, அது வந்து தற்செயலானது கிடையாது. பீகார் தேர்தல்ல சமூக நீதி குரல் ஓங்கி ஒலிக்கிற நேரத்தில் சடார அன்று திடீரென்று இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு முன்பு இதே பிரைம் மினிஸ்டர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டவர்களை பார்த்து மக்களை பிளவுபடுத்துறாங்க, சமுதாயத்தை பிளவுபடுத்துறாங்கன்னு சொன்னவங்க இப்ப வந்து திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் மேல சொன்னவர் இப்ப அதே இடத்துக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முன் வந்திருக்கிறார். நாங்க சொல்றது காஸ்ட் சென்சஸ் இஸ் எசென்ஷியல், நாட் ஆப்ஷனல். இது உங்க விருப்பத்துக்கு விரும்பினா செய்யற விஷயம் இல்ல, கட்டாயம் செய்தாக வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. திமுகவுக்கு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு இதை அவர் வர்ணிக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி, அந்த வெற்றியில் அவர் பங்கெடுத்துக்கிறார். அவருடைய பெருமை சந்தோஷம். ஆனால் குலசேகர கமிட்டி அமைக்கப்பட்டது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் 2020 கேஸ்ட் சர்வே எடுக்க அமைக்கப்பட்டது. ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க 2021 கொடுக்க மறுத்தது திமுக. அது ரொம்ப அவசியம். கேஸ்ட் சர்வே அப்படிங்கிறது சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சர்வே ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தமிழ்நாட்டில் எடுத்திருந்தால் அது இன்னும் பலன் கொடுத்துருக்கும். அதை எனக்கு இன்னும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு தமிழ்நாடு அரசு தருமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. பல்வேறு காரணங்கள் அடுத்த கட்டத்தில் சொல்கிறேன். ரெண்டாவது அண்ணா சொன்ன பதில் சொல்கிறேன். அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று தான் விரும்பியது, நினைத்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாம் செய்கிறோம். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் செப்டம்பர் 18 அறிவிச்சிட்டாரு 2024. ரொம்ப விரும்பி கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள். நிச்சயமாக நாங்கள் எடுப்போன்னு அறிவிச்சிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். ரெண்டாவது பஹல்காமுடைய அந்த தாக்குதலுக்கோ பாகிஸ்தானுடைய அது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அந்த ப்ரொசீஜர்லாம் ஆரம்பித்து அது ப்ரொசீஜர் போயிட்டுருக்குங்க. பாஜக அரசு காங்கிரஸ் அரசு அல்ல போய் பாகிஸ்தானில் உட்காந்து சமாதானம் பேசுகிறதோ இல்லை சைனாகிட்ட போய் நிதி வாங்குறதோ அந்த அரசு அல்ல. எந்த அரசுங்க? இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுகின்ற அரசு. வெளிநாட்டுக்கு போனவர் முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த தேதியில பிரதமர் போய் பாகிஸ்தான் அதிபரை சந்திக்க போறாரு பிரதமர் சொல்லாமல் நல்லெண்ண தூதராக திடீர்னு போய் அவங்க வீட்டுக்கு போய் நின்னார். போகாமலாம் இல்ல. காங்கிரஸ் அது நல்ல விஷயம் தான். உண்மையில வந்து நல்லுறவு பேணுவதற்கு முயற்சி எடுத்தது நல்ல விஷயம். காங்கிரஸ் தான் செய்தது, நீங்க செய்யல அப்படின்னு சொல்லாதீங்க. நல்லுறவு பெண்ணால எத்தனை 68 தாக்குதல் நடந்திருக்கு காஷ்மீர்ல. நீங்க பட்டியல் எடுத்து பாருங்க. ஒரே செகண்ட் சார், ஒரே செகண்ட். ராகுல் காந்தி பிரஸ் பார்த்துட்டு இருக்காரு, செய்தியாளர்களுக்கு சம்பந்தமா பேட்டி கொடுக்கிறார். ஒரு நொடி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 50% barrier to be eliminated and broken. We have stated that. We have achieved. We have put enough pressure on the government to get the caste census done. We want a date by when it's done. We are going to put pressure on the government to make sure that 50% cap is destroyed. And after that, there is a third thing, which is the Article 15(5), which is reservation in private educational institutions. It is already a law. We want that law to be implemented as soon as possible. So that is broadly the structure. We see the caste census as a new paradigm of development. And we want to go beyond the caste census. We want to understand what is the participation of 90% of our population in the power structure of our country. Where are they participating effectively and where are they not participating? And we want to give them participation and access to power. So we are absolutely convinced in the Congress Party that the caste census is a first step of a completely new development paradigm in the country, and we are going to push this paradigm through one way or the other. It doesn't matter what the BJP thinks. We have shown that we can pressure the BJP into doing the caste census. We are going to show you that we are going to pressure the BJP into doing 15(5) and also removing the 50% cap. I think every Congress member, every Congress worker, every single person who has fought for the caste census, and there are millions of people, activists from the backward communities, Dalits, Adivasis, I'm very proud of what you have done. This would not be possible without the effort,
without the hard work that you've done. It has been a sustained campaign that we have run, and I'm very proud of every single person who has helped us in this campaign. Thank you. ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன கருத்தை பார்த்தோம். 3 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் நாங்கள் தந்த அழுத்தத்துக்கு பணிந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதற்காக பாடுபட்ட கோடானு கோடி காங்கிரஸ் தொண்டர்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த சமூக நீதியில் நம்பிக்கை கொண்ட செயல் வீரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வெற்றி சொந்தமானது. அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இது 90% மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய 90% மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் எந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர்களுக்கு அதிகாரத்தின் பங்கு என்ன கிடைத்திருக்கிறது அப்படின்றது இந்த சென்சஸின் மூலமாக தெரிய வரும். 50% மேலே உச்சவரம்பு இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய உச்சவரம்பை தளர்த்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு திரு ஜி கே நாகராஜ். நீங்கள் தொடரலாம். இல்லை, ராகுல் காந்தி அவர்களுடைய இதிலே கான்ட்ரோ இருக்குது. ஏன்னா அழுத்தம் இல்லை, எந்த அழுத்தம்? இப்போ வக்ஃப் போர்டு வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. வக்ஃப் போர்டு மசோதா பாஸ் ஆக்கப்பட்டது. என்ன அழுத்தம்? அழுத்தம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து மக்களுக்கு தேவையான ஒன்று என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் பிஜேபி அரசு, ஏன்னா செப்டம்பர் 18ஆம் தேதியே அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் இந்த காஸ்ட் சென்சஸ் எடுப்பேன்னு ஏற்கனவே அறிவிச்ச விஷயம்தான். இது வந்து திடீர்னு இந்த போருக்காகவோ இந்த பிரச்சனைக்காக அல்ல. மக்களே செப்டம்பர் 18, 2024 அறிவிச்சா பிப்ரவரியில பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவர் தானே ஹோம் மினிஸ்டர் தானே சென்சஸ் நடத்தணும். அதுக்கு அலோகேட் பண்ண காசு எவ்வளவு? 12,000 கோடிக்கு 500 கோடி தானே அறிவிச்சாங்க. சொல்றோம் சார், பண்றேன்னு இன்டென்ட்னா பட்ஜெட்ல அலோகேட் ஆயிருக்குல்ல சார். பண்றதுன்னு பாராட்டுங்களே. நீங்க வந்து பண்ணாத விஷயத்தை நாங்க பண்ணிருக்கிறோம். நாங்க எப்படி செய்யறோம்னு பாருங்க, எப்படி செய்யறோம்னு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாங்க. பட் நேத்து வீரப்ப மொய்லி அவர்கள் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட், ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமுதாய பிளவை ஏற்படுத்தும் சொல்லி காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் கொடுத்திருக்காரு. கர்நாடகாவில் அவங்க எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு. காங்கிரஸ்காரங்களை அதுக்கு பதில் சொல்லுங்களேன். சப்போர்ட்டா பேசுறவங்களா இருக்காங்களே இங்கே காங்கிரஸுடைய நிலைப்பாடு குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து சமுதாயத்தை பிளவுபடுத்தும் வீரப்ப மொய்லி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுத்ததை ஏன் எடுத்து நிறுத்தி வச்சிருக்குது காங்கிரஸ்? அதனால இது வெறும் பொலிட்டிக்கல் டூலுங்க. இவங்க வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த விஷயங்கள் பேசுறது, இது எல்லாமே நடைமுறைப்படுத்த முடியாத விஷயம். இவங்க தீவிரவாதத்தை ஒழிக்கல. பாம்பேக்குள்ள உள்ள வந்து தங்க தமிழ் செல்வன் அவர்கள்ட்ட கேட்கலாம். 4 முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. அழுத்தத்துக்கு பணிந்து செய்யல, நாட்டு நலன் கருதி செய்து, காங்கிரஸ் செய்ததோ மற்றவங்க எதிர்க்கட்சிகள் கேட்கறது அரசியல் கருவியாக இதை பயன்படுத்தினாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்ப காங்கிரஸ் காலத்தில் நடக்காத நன்மை இப்ப நடக்க வந்திருக்கு. இது வந்து நீங்க வரவேற்க வேண்டும் சொல்லிருக்கீங்க. திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவருடைய கோணத்தை கேட்கலாம். திரு தங்க தமிழ்ச்செல்வன், அழுத்தம்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கெல்லாம் பணியலைன்னு சொல்றாரு. குணா சார் முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஆரம்பத்திலேயே என்னகிட்ட கேள்வி கேட்காம மரியாதைக்குரிய அண்ணன் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணகிட்டையும் முன்னாள் ஐஏஎஸ் அண்ணன் பாலச்சந்திரன்கிட்டையும் கேள்வி கேட்டதை உண்மையிலேயே பாராட்டுறேன், வணங்குறேன். என்ன ரீசனுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்களாக நான் அதே கருத்து தான் நானும் சொல்லியிருப்பேன். மக்கள் இவங்க கட்சிக்காரங்க அதை அப்படி பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான ராதாகிருஷ்ணன், அண்ணன் பாலச்சந்திரன் யதார்த்தமான உண்மையை பேசுகிறாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் இல்லை கட்சிக்காரங்க இப்போ யதார்த்தமான உண்மையை சொன்னாங்க. நாகராசை தவிர பிஜேபி நடக்கிற சம்பவம் இன்னைக்கு நடக்கிற சம்பவம் ஒரு அவசர முக்கியத்துவம் வந்து அமைச்சரவை கூட்டம். எது கூட்டினீங்க? நாட்டில் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் ஒரு பகுதி. அங்கே சுற்றுலா பயணிகள் போகும்போது பகல்காமில் 26 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க. 27 நாள் ஆச்சு. நாங்கள் பாகிஸ்தானை வேட்டையாட போகிறோம், சூறையாட போகிறோம், எவன் செஞ்சாலும் அவனை தக்க நடவடிக்கை எடுப்போம், சூளுரை உரத்தாரு பிரதமர். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. ஒன்று, இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் கூட்டியதன் நோக்கமே பகல்காமில் நடந்த தீவிரவாதத்தை தடுக்குவது எப்படின்றத நீங்கள் கூட்டினீங்க. அங்கே வந்து அமைச்சரவை கூட்டத்தில் திடீரென்று நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க. இதுதான் எங்கள் மேலே எங்களுக்குள்ள சந்தேகமே.
அப்படி நீங்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு என்னன்னா இந்தியா கூட்டணி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதிக்கு கிடைத்த 100% வெற்றி. இந்தியா கூட்டணியை தவிர எதிர்க்கட்சியில் இருக்கிற ஐயா ராமதாஸ், சகோதரர் சீமான், மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி எல்லாருமே சொன்னது ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநிலம் நடத்தலாம் 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 என்ற கோரிக்கையை ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி மாநிலம் நடத்த முடியாது, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும், அதற்கு அரசியல் சாசன சட்டப்படி 246 படி 7வது அட்டவணையில் ஒன்றிய பட்டியலில் 69 இனமாக சென்சஸ் உள்ளது. எனவே ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் ஆணித்தரமாக சொன்னவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி. அதற்கு இன்றைக்கு விடை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஒரே ஒரு குறுக்கீடு குணா சார், 2023 ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கீடு மட்டும். இல்ல முடிச்சுக்கிறேன் 2023ல முடிச்சுக்கிறேன் சார். 2008ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சார் நான் நிப்பாட்டுங்க சார். 2023ல பாராளுமன்ற 2024 நடக்கிறதுக்கு முன்னாடி அவசரமாக ஒரு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டினாங்க. கூட்டிட்டு அங்கே ஒரு தீர்மானம் போட்டாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா குறித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்றாங்க. என்னடா பெண்கள் மேலே திடீர்னு ஆசைன்னு பார்த்தா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக அந்த அவசரமாக நீங்கள் கொண்டு வந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறீங்க. பீகார் தேர்தல் ஒரு பக்கம், பகல்காமில் சுட்டு கொன்றதை மறைக்கிறதுக்கு ஒரு பக்கம், ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது மாதிரி குணா சார், இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தணும்னா 12,000 கோடி வேணும். ஆனால் 543 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க. அதுவும் சொல்லலை. எவ்வளவு நாளில் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுக்க போகிறோம்ன்ற தீர்மானம் கொடுக்கல. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் சொல்வது இன்னைக்கு இந்தியா தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிருக்கு, தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவசர காலமாக பாராளுமன்றத்தை கூட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் பாராளுமன்றத்தை கூட்டி இதை சொல்லியிருக்கலாமே நீங்கள்? ஏன் பாராளுமன்றத்தை கூட்ட முன் வரல? ஸோ நீங்கள் மக்களை ஏமாத்துற விஷயமாக தான் ஒன்றிய அரசு நடந்துக்கிட்டு இருக்கே தவிர பிஜேபி அரசு மக்களுக்கு உண்டான தீர்க்கமான நடவடிக்கைகளை இன்னும் இறக்கலை. ஏமாற்றி தான் பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கே தவிர மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் கொடுக்கல. அருமை சகோதரர் நாகராஜ் ஒன்று சொன்னார், வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் 370 நாங்கள் கொண்டு வந்ததின் விளைவு தாங்க இன்னைக்கு 26 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க அங்கே தீவிரவாதிகள். எப்படி சார் அவ்வளோ தூரம் வந்து உள்ள வந்து சுட்டு கொள்ள முடியும்? அமித்ஷா உள்துறை அமைச்சர் எந்த கட்சியை ஒடுக்கணும், எந்த கட்சி மேலே ஈடி விடணும்ன்ற ஒரு நாட்டம் செலுத்துகிற அமித்ஷா உள்துறை விவகாரத்தில் இதே நாட்டத்தை செலுத்தியிருந்தா இந்த 26 பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல? ஏன் செய்யலை? இதை கேட்டால் அரசியல் ரீதியாக நாங்கள் போராடுறோம்ன்றீங்க. எங்கள் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி உரிமைக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடக்கூடிய உத்தமமான தலைவர் என்பதை இன்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பதே ஒன்றிய அரசு தெரிவித்ததே திமுகவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. தொடர்ந்து பேசலாம். நான் திரு ஜிஎஸ் நம்ம வழக்கறிஞர் ஜிஎஸ் மணியோட ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் சொல்லுங்க சார். இல்ல அவரு 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களுடைய கணக்கின்படி, சட்டத்தின்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று உயர்நீதி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் கணக்கு கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களே மாநில அரசே கணக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க மந்திரி சொன்னது மத்திய அரசுக்கும் இருக்கு சார், மத்திய அரசுக்கும் அதிகாரம் மாநில அரசு எடுக்க கூடாதுன்றார் சார். அதிகாரம் இருக்குன்னு சொல்ல வரேன் சார். எடுக்க கூடாது இதுல வந்து census is a union subject listed at 69 in the union list. சர்வே எடுத்து நாட்டு மக்களுக்கான விஷயங்களை செய்யலாம் சார். சர்வே எடுக்க கூடாதுன்னு தான் சார் உங்க மந்திரி சொல்றாரு. ஒவ்வொரு மாநிலமும் உள்நோக்கத்தோட எடுக்குது. ஒருத்தர் வெளிப்படையா எடுத்துறாங்க, இன்னொருத்தங்களுக்கு அரசியல் நோக்கத்தோட எடுக்கிறாங்க. சர்வே எடுக்க கூடாது, இந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக நாங்களே எடுக்கிறோம் அவர் சொல்றாரு. உங்க கவர்மெண்ட் சொல்றதை ஏத்துக்கிறதா, நீங்க சொல்றதை ஏத்துக்கிறதா? எடுக்கிறேன் சார். நீங்க எடுத்து பண்ணிருக்கலாங்கிறேன். ஏன் திமுக மாநில சுய உரிமை பேசுற அரசு ஏன் எடுக்கல, ஏன் செய்யலங்கிறது என்னோட கொஸ்டின். ரெண்டாவது, ஏன் நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க?
ஓகே தங்கம் கமிட்டிக்கு பதில் சொல்லுங்க. மூணாவது அவர் சொன்னாரு ஆர்டிகல் 370 முன்னாடி எவ்வளவு பீகார் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுல பீகாருடைய உயர்நீதிமன்றம் ஓபிசிக்கு அந்த இடஒதுக்கீடு செல்லாது என்ற தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ மாநிலம் சர்வே பண்ண முடியாது, ஒன்றிய அரசு தான் சர்வே பண்ண முடியும் என்ற தீர்க்கமான முடிவை இன்னைக்கு ஒன்றிய அரசு சொன்னதை நான் பாராட்டுறேன். ஓகே, திரு ஜிஎஸ் மணி, உங்க கோணம் என்ன இதுல? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இது அடித்தட்டு மக்கள், பழங்குடியின, பட்டியல் சமூக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாத ஒரு மத்திய அரசு அறிவிப்பாக தான் இது நம்ம பார்க்கணும். அதற்கு நாம் முதல்ல மத்திய அரசு அது இப்போ கொண்டு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கி அறிவிப்பு கொடுத்திருந்தாலும் சரி, அதுக்கு நாம் வரவேற்கணும், அதை பாராட்டணும். மாறாக இங்கே சிலர் அதற்கு எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தம், மற்றவர்கள் இது அவர்களுடைய போராட்டம்னு சொல்றாங்க. ஒரே ஒரு சிறிய வரலாறு மட்டும், ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு கோரிக்கை கணக்கெடுப்புங்கிறது நான் உங்களை கேட்கிறேன் திரு மணி, ஒரு क्वेश्चन பதில் சொல்லுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு கோரிக்கையை எந்த பிஜேபி எம்பியாவது, எந்த பிஜேபி அமைச்சராவது பேசி இருக்கிறாங்களா? திரு ராகுல் காந்தி 3 வருஷமா அதை பத்தி பேசிட்டு இருக்கிறார். இல்ல, அவர் ஜாதியை வச்சு மக்களை பிளக்குறாருன்னு விமர்சனம் பண்ணீங்க. இத முன்பே இது செஞ்சிருக்கலாமே. பெண்கள் இடஒதுக்கீடு சொல்ற பேசிருக்கலாமே. மிஸ்டர் குணசேகர், நீங்க என்ன பேச விட்டாதான் நான் சொல்ல முடியும். நீங்க பேச விடாம நீங்க பேசுனீங்க, இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. விளக்கத்தை கொடுக்க முடியாது. அதுக்கான விளக்கத்தை நான் பழங்குடி மக்களுக்கு, ஆதிவாசிகளுக்கு, பட்டியல் மக்களுக்கு, பிசி மக்களுக்கு வரப்பிரசாதம்னு சொல்றீங்களே. இல்ல, பிஜேபி ஆட்சி செய்கிற எந்த ஒரு மாநிலத்திலாவது, குஜராத் உட்பட சொல்றேன், எங்கேயாவது தமிழ்நாட்டுல 69% இருக்கு. இல்ல, இப்ப நீங்களே எந்த மாநிலத்திலாவது சொல்ல முடியும்? எந்த மாநிலத்திலாவது பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்துல ஓபிசி ரிசர்வேஷனை 1% ஏத்தி இருக்கிறாங்களா? ஒரு பிஜேபி எம்பி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லி இருக்காங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொன்னவங்களை பார்த்து பிஜேபி விமர்சிச்சதா இல்லையா? இல்ல, உங்க விருப்பத்துக்கு நான் பேசணுமா, இல்ல அவங்க பேசுனதுக்கு நான் பதில் பேசணுமா? இந்த விவகாரம் கருத்தை சொல்லணுமா? நீங்களே பேசுனீங்கன்னா போதும். உங்க கேள்விக்கு நான் வர்றேன், முதல்ல இந்த விவாதத்தோட அந்த பொருளுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு நான் வர்றேன். எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லலன்னு சொல்லல. முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இது மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது இது இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. ஆதிக்கம் செலுத்தி அதிகாரம் படைத்த ஆங்கிலேயர் காலத்திலேருந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது 1900 இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. அதாவது சுதந்திர இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது நடந்ததே இல்லை. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்கிறதுனால என்ன ஆகும்? அது மத்திய அரசுக்கு உட்பட்ட ஒரு விஷயம், மத்திய அரசு சட்டத்துக்கு உட்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் 246 ஆர்டிகல் படி யூனியன் லிஸ்ட்ல வர்ற ஒரு விவகாரம். இங்க பலர் மாநில அரசு 2011 சென்சஸ்ல இதுக்கு முந்தின சென்சஸ்ல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல சென்சஸ் சார் காஸ்டிங் ஒரு ஃபேக்டரை எடுத்துட்டு சார் நான் முடிச்சறேன் சார் டேட்டாவை மட்டும் வெளியிடாம வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. யார் நீங்க அதுக்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார். நாங்க வெளியிட்டு இருக்கோம், நாங்க தப்பு செய்துட்டோம்னு சொன்னாரு. நீங்க என்னைய பேச விடாம இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பேச விடாம நீங்க சொல்ற தகவல் தப்புன்ற ஒரு வழக்கு தொடுக்குறாங்க. 2011 காஸ்ட் இன்க்ளூட் பண்ணாங்க சார், டேட்டாவை வெளியிடல. இப்ப நினைச்சாலும் பிஜேபி கவர்மெண்ட் அந்த டேட்டாவை வெளியிடலாம். 2010ல சார் 2010ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். ஆர் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு வழக்கறிஞர் வழக்கு பதிவு பண்றாரு. 2011ல சென்னை உயர்நீதிமன்றம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. 2012ல மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தா? அன்னைக்கு யாரு? ப. சிதம்பரம் அவர்கள் மந்திரி. யார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சா? உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சது காங்கிரஸ். அன்னைக்கு ப. சிதம்பரம் இருந்தாரு. அப்ப 2014ல தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுல 2014ல மத்தியில் ஆட்சி மாற்றம் வருது, பிஜேபி வர்றாங்க. பிஜேபி அப்ப உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க? இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசுக்கு உட்பட்டது. எங்களுக்கு நாங்க எப்படி எடுக்கணும்ன்றதை நாங்க டிசைட் பண்ணி பண்ணுவோம். அப்ப உச்சநீதிமன்றம் அந்த பிரமாண பத்திரத்தை ஏத்து சுதந்திரமா மத்திய அரசு இண்டிபெண்டனா இந்த விஷயத்துல கணக்கெடுக்கணும். உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு நீங்க இப்படிதான் இந்த கணக்கெடுப்பு பண்றது, ஜாதிவாரி கணக்கு பண்ணக்கூடாதுன்னு அந்த தீர்ப்பை, உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து பண்ணி 2014ல போடுறாங்க. உலகத்திலேயே சென்சஸ் எடுக்காத ஒரே நாடு, பெரிய நாடுகள்ல இந்தியா ஒண்ணு.
நீங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர்றோம் ஆரம்ப காலத்துல இருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க இப்போ வந்து ஒரு எந்த டேட்ல எடுக்க போறாங்கன்னு அனௌன்ஸ்மென்ட் இல்லாம 2 மாசத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ண பட்ஜெட்ல இதுக்கு ஒரு நிதியை ஒதுக்காம இப்ப சொல்றது திசை திருப்பும் நாடகம்னு ஒரு விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க? ஏங்க 70 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டுட்டே வரல. அவங்க கொண்டுக்கு வர இன்னைக்கு 2 வருஷம் நீங்களே தான் சொல்றீங்க, பதிவு பண்றீங்க இந்த விவாத அரங்கத்துல. 2 வருஷமா ராகுல் காந்தி கடுமையான ஒரு எதிர்ப்பு கொடுக்கிறார், அழுத்தம் கொடுக்கிறார். காங்கிரஸ் நிலைப்பாட்டை மாத்தி இருக்கு சார். நீலக்கண்ணீர் வடிக்கிறதுக்கு சமம். காங்கிரஸ் என்ன சார் அழுத்தம் வடிக்கல? 70 ஆண்டு காலமாக பட்டியல் சமூக மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன நீங்க போராடுறீங்க? இடபிள்யூஎஸ் என்ற அநியாயத்தை யார் சார் பண்ணா? காங்கிரஸ் தான். இடபிள்யூஎஸ் என்ற அநியாயத்தை யார் பண்ணா? இடபிள்யூஎஸ் வந்து சார் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்த உங்களால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதா? நீங்க இடபிள்யூஎஸ் கொண்டு வந்த உங்களால ஓபிசி ரிசர்வேஷன் 27 ல இருந்து 52 ஆக்க முடியாதா? இடபிள்யூஎஸ் எந்த பேசிஸ்ல சார் கொண்டு வந்தாங்க? கொண்டு வரலன்னு யார் சார் சொல்றாங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம்னு அதிகாரப்பூர்வமா சொன்னது இன்னைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு. நான் பாஜக அரசுக்காக பேச வரல, உண்மையை பேச வந்திருக்கேன். மத்தியில் ஆளுகின்ற பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்போட நோக்கமே ஓபிசி ரிசர்வேஷனுடைய சீலிங்கை அகற்ற உயர்த்த. காங்கிரஸ் அமைச்சர்கள் யார் அப்படி பேசிருக்காங்க? 70 ஆண்டு கால சார் 70 ஆண்டு கால 2 வருஷமா ஏன் சார் ராகுல் காந்தி ரிடிகூல் பண்ணி இன்னைக்கு அவர் கவர்மெண்ட்ட பார்த்து கேக்குறாருல? கவர்மெண்ட்ட பார்த்து கேக்குறாருல, இன்னைக்கு வழி இல்ல சார். இன்னைக்கு ராகுல் காந்திக்கு இன்னைக்கு காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வேற வழி இல்ல. ஜாதி அரசியல், மொழி அரசியல், இன அரசியல், இந்த ஊழல் அரசியல். பிஜேபி பண்றது என்ன அரசியல்? ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டா அது ஜாதி அரசியல். மோடி அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது நாட்டு நலனா? அவங்க பண்ணா ஜாதி அரசியல், பிஜேபி பண்ணா நாட்டு நலனா? தேசபக்தியா? இது ஜாதி அரசியல் இல்லையா? ராகுல் காந்தி கேட்டோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டோ, இவங்க கொடுத்த அழுத்தத்துக்கு அடிபணிந்தோ மத்திய அரசு இந்த வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வரல. உச்சநீதிமன்றம் அவர்கள் கொடுத்த பிரமாண பிஜேபி காரர் எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி சொல்றீங்க? தொடர்ந்து 2014 சுப்ரீம் கோர்ட் நடத்திருக்கேன் சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வழக்க. நான் பிரமாண பத்திரம் 2014 தான். அந்த ஜட்ஜ்மெண்ட் போய் படிங்க சார். பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு சார். இதுல சொல்லிருக்கேன் இது மத்திய அரசு சார் இத ரொம்ப 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 நுட்பமா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்றீங்க. 1/2% ரிசர்வேஷன் ஏத்தி இருக்காரா மோடி? 10% க்கு என்ன சார் கேஸ் இருந்துச்சு? என்ன பேசிஸ் இருந்தது? என்ன ரெக்கமெண்டேஷன் இருந்தது? மிஸ்டர் குணசேகரன், மிஸ்டர் மணி, ஓபிசி ஏழைய தவிர்த்துட்டு பிசி ஏழைய ஒதுக்கிட்டு பால்குடி ஏழைய தவிர்த்துட்டு உயர் ஜாதி ஏழைக்கு இடஒதுக்கீடு கொடுத்த மோடி அரசு அப்போதே ஏன் ரிசர்வேஷனோட அளவை ஏத்த முன் வரல? உச்சநீதிமன்றம் சொன்ன அடிப்படையில் தான் மத்திய அரசு தன்னிச்சையா வந்து சுதந்திரமா அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்த அழுத்தம் கிடையாது. ராகுல் காந்தி உச்சநீதிமன்றம் எப்ப சார் சொல்லுச்சு? நேத்து சொல்லுச்சா? மணி சார் உச்சநீதிமன்றம் வந்து நேத்து சொல்லுச்சா? உச்சநீதிமன்றம் எப்ப சொன்னது? 2014 சார். மோடி எப்ப ஆட்சிக்கு வந்தாரு? மோடி எப்ப ஆட்சிக்கு வந்தார் சார்? உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல சார். உச்சநீதிமன்றம் எப்ப சொல்லுச்சு சொல்லுங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது நீங்க அப்படியே போய் தண்ணியில அப்படியே தண்ணியை உச்சநீதிமன்றம் எப்ப தீர்ப்பு சொல்லுச்சுன்னு சொல்லுங்க சார். 70 ஆண்டு காலமாக ஒன் லைன் 2014 சார். இந்த காதலான தீர்ப்பு எப்ப சொல்லுச்சு? 2014 யார் பிரைம் மினிஸ்டர்? 2014 உங்களுக்கு 11 வருஷம் என்ன சார் ஆச்சு? 14 யார் பிரைம் மினிஸ்டர்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சார் பிரைம் மினிஸ்டர். ஏன் சார் 11 வருஷமா பண்ணல? 14 தான் சார் உச்சநீதிமன்றத்துல பாஜக ஏன் சார் பண்ணல? 11 வருஷமா ஏன் சார் பண்ணல? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னு சொல்லிருக்காங்க. எப்போ அதான் சொல்றாங்க, நடத்துறோம்னு சொல்றாங்க. எப்ப நடத்த போறாங்க? ஒரு நிமிஷம் பாலச்சந்திரன் குறுக்கிடுறார். ஒரே செகண்ட். திரு பாலச்சந்திரன் நடத்துவாங்க சார். ஒரு நிமிஷம். திரு ஜிஎஸ் மணிக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு பூரணமான உரிமை இருக்கிறது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதே சமயம் சொல்லுகின்ற கருத்துக்கள் சரியானவையாக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு விவாதத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். 2011 சென்சஸில் வந்து காஸ்ட் ஃபேக்டர் இருந்தது. அதை நாங்கள் வந்து வெளியிடாமல் விட்டது எங்களுடைய தவறுன்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ 2011 காஸ்ட் இது சென்சஸில் வந்து காஸ்ட் ஃபேக்டர் இல்லைன்னு திரு மணி அவர்கள் சொல்கிறாரா? அடுத்து 2014 சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, அதனுடைய விழுதான வழியை யாருமே இதை எதிர்த்து நாங்கள் பிஜேபியில் இல்லைன்னு சொல்கிறாரு. பார்லிமெண்ட் விவாதத்தில் நடந்ததை இந்த விவாதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணீங்க. ராகுல் காந்தியை எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக கூச்சலிட்டு உட்கார வைக்க பார்த்தார்கள் பிஜேபி காரங்க அப்படிங்கிறத வந்து திரு ஜிஎஸ் மணி அவர்கள் பார்க்கலையா? அப்புறம் 2014 சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா 2025 தான் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னா என்னுடைய அச்சம் வந்து 7 நாளைக்கு முன்னாடி நடந்த பகல்காம் அட்டாக் வந்து இன்னும் 11 வருஷம் கழிச்சு இவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா? அதனால் பேசுறது எல்லாருமே பேசலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. உண்மைகளை மட்டும் பேசினால் சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். திருமணி சார், அதாவது
அதாவது ஒரு தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஒரு 70 ஆண்டு காலம் நடக்காத ஒரு விஷயத்தையும் ஆங்கிலேயர் காலத்தில் கூட நடக்காத ஒரு விஷயத்தை இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வந்திருக்குது, நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லி இன்றைக்கி இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகலை, 2 மணி நேரம் கூட ஆகலை. உடனே ஒரு இடத்துல நீங்கள் வந்து நாங்கள் கொடுத்த அழுத்தம் எங்களுக்கு தான் அந்த முழு வெற்றி, திமுக கிடைச்ச வெற்றி, காங்கிரஸ் கிடைச்ச வெற்றி, அழுத்தம் கொடுத்தாங்களா இல்லையா சார்? இது வந்து நடத்துவாங்களா? நடத்த அழுத்தம் மாட்டாங்களா? கொடுத்தாங்களா இல்லையா சார்? ராகுல் காந்தி பேசினாரா இல்லையா சார்? தொடர்ச்சியா இடைவிடாம பேசிட்டே இருந்தாரா இல்லையா சார்? அழுத்தம் சார் அது ஃபேக்சுவல் இல்லையா சார்? திமுக மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப யாராவது ஒரு காங்கிரஸ் அமைச்சர்களோ யாராவது அழுத்தம் கொடுத்திருக்காங்களா, சொல்லிருக்காங்களா சார்? 70 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு சட்டத்தை கொண்டு அழுத்தம் இல்லாமலா சார் எடுத்தாங்க? நடத்திருக்கலாம் சார், எடுத்தாங்களே சார். தமிழ்நாட்டுல ஓகே, அழுத்தத்தினால் அல்ல, நியாயமான அக்கறையில் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றீங்க. இது மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கிரெடிட், மீது யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்க. திரு வன்னியரசு, உங்க கோணம் என்ன? அதாவது வந்து அரபு நாட்டில் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கும்பொழுது இந்திய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் நேராக வந்து இந்த மாதிரி வந்து காஷ்மீரில் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி காஷ்மீர் போய் மக்களை போய் சந்திக்க போகிறாருன்னு பார்த்துட்டு இருந்தால் அவர் போய் பீகாரில் போய் அங்கே பஞ்சாயத்து போர்டு தலைவர்களை சந்தித்து அங்கே வந்து தேர்தல் பரப்புரைக்கான அல்லது தேர்தல் வேலைகளுக்காக போனார். அப்போ தேர்தல் வேலையில் அங்கே பார்க்கும்போது இந்த காஷ்மீர் சம்பவம் பீகாரில் வந்து எந்த விளைவும் ஏற்படுத்தாது, எந்த வெற்றியும் நமக்கு தராது அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்து இந்த அவசரமாக அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து இதை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் இது வந்து இவங்களுக்கான அக்கறையில் அல்லது வந்து சமூக நீதி அக்கறையில் வந்து செஞ்சது மாதிரி இவங்க வந்து பேசுகிறாங்க. தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் இது குறித்து சமூக நீதி இயக்கங்கள், அதாவது பாஜக வந்து சமூக நீதி இயக்கம் இல்லை, சமூக நீதிக்கு எதிரான இயக்கம், சமூக நீதிக்கு எதிரான கட்சி. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை தான் அதனுடைய அமைப்பு. ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து திமுக இருக்கலாம், அவங்களே வந்து இதை செய்கிற போது சமூக நீதிக்கு அக்கறை இல்லாத ஒரு கட்சின்னு நீங்கள் சொல்கிற ஒரு பிஜேபியை இதை செய்கிற போது நீங்கள் வரவேற்க தானே செய்யணும். இல்லை, அதாவது வந்து எந்த பின்னணியில் எந்த அழுத்தத்தில் அவங்க வந்து இதை வந்து அறிவிக்கிறாங்கிறத நம்ம சொல்ல வர அழுத்தமே இல்லைங்கிறாரு, அழுத்தத்துக்கு அடிப்படையவே இல்லை. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக கோரிக்கை வைக்குது, விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கிறோம், காங்கிரஸ் கோரிக்கை வைக்குது. எங்களுடைய தலைவர் வந்து ஏப்ரல் 3, 2020 நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறாரு சார். தமிழ்நாட்டில இருந்து போற எல்லா எம்பிஸுமே எல்லாரும் பேசுறாங்க. கட்சி வேறுபாடு இல்லாம அது திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக எல்லா கட்சியும் இதுக்கு சரி, இதுல நாடாளுமன்றத்தில் பாஜக என்ன பதில் சொல்லியிருக்கு? நாங்க பண்றோம் சொல்றாங்களா? இது குறித்து என்ன பேசியிருக்கிறாங்க? வாய் மூடி அமைதியாக இருந்திருக்கிறாங்க, இது குறித்து பேசல. ராகுல் காந்தி அவர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட இது குறித்து பேசல. அப்போ இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்கன்னா இந்த அழுத்தங்கள் தான் காரணம். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தெலுங்கானாவில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க, பீகாரில் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. அப்படின்னா பீகாரில் கணக்கெடுப்பு நடத்தியதன் அடிப்படையில் பிற்படுத்த ஓபிசி சமுதாயத்தினுடைய சதவீதம் கூடியிருக்கு, மற்ற எஸ்சி/எஸ்டி சதவீதம் கூடியிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் அது வந்து வெளியிடக்கூடாது, அதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்போ பீகாரை அவங்க தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்குது. பீகாரில் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள், முலாயம் சிங் யாதவ் போன்றவர்கள் அந்த மண்ணில் வந்து நீங்கள் வந்து இது குறித்து வந்து நிறையா வந்து சமூக நீதி குறித்து பேசியிருக்கிறாங்க, விவாதிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக சமூக நீதி குறித்து பேசணும்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எப்படினாலும் சரி, அது வந்து அவர்கள் உள்நோக்கத்தோடு அல்லது அவர்களுடைய சுயநலத்தோடு அவங்க அறிவித்தாலும் அதை வந்து இன்றைக்கி வந்து அது சமூக நீதி அடிப்படையில் நம்ம வந்து ஆதரிக்க தான் வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் காஷ்மீர் பிரச்சனையை இவங்க வந்து பேசுகிறாரு, மரியாதைக்குரிய பாஜக நண்பர் பேசுகிறாரு. காஷ்மீரில் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க? 370 ரத்து செய்யப்பட்டால் வந்து பயங்கரவாதம் வந்து அங்கே வந்து ஒடுக்கப்படும் சொன்னாங்க. இன்றைக்கி அங்கே வந்து பயங்கரவாதம் வந்து இருக்குது. அப்போ இவங்க தோல்வி அடைகிறாங்க, எந்த பின்னணியிலும் அது வந்து அவங்க வந்து வெற்றி பெறலை. அப்போ இன்றைக்கி வந்து இந்த சமூக நீதிக்கான இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி எல்லாரும் சேர்ந்து இதை வந்து முன்னெடுத்ததன் அடிப்படையில் இதை பண்ணியிருக்கிறாங்க. சரி சார், பீகார் தேர்தலுக்காகவே இதை செய்கிறாங்கன்னா கூட ராகுல் காந்தி கேட்டார், அகிலேஷ் கேட்டார், லாலு கேட்டார், அந்த பக்கத்தில் தேஜஸ்வி கேட்டாங்க. அப்படின்னா அதே பிளாங்க்ல அதே கோணத்தில் அடுத்த வரக்கூடிய நாட்களில் பிஜேபி பேசல, இதை பண்ணுவாங்க, சமூக நீதியை நாங்கள் செய்ய போகிறோம். இது பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து இவங்க செய்ய முடியாது சார். ஒரு கவர்மெண்ட் கமிட் பண்ண பிறகு எப்படி அதில் பின்வாங்க முடியும்? நீங்கள் என்ன தேதி அறிவிச்சிருக்கிறாங்க என்ன? சரி, நீங்கள் வந்து 2023 அவங்க வந்து தேர்தல் 2024 தேர்தலுக்கு முன்னாடி மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் என்ன பதிவு, இன்றைக்கும் அந்த இது அப்படியே இருக்குது பாருங்கள். 2026க்கு பிறகு 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும்.
முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மறுசீரமைப்பு மற்றும் புதிய தொகுதிகளுக்கான விரிவாக்கத்தை அப்போது பார்க்கலாம். 2031 தான். 2031க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து மகளிர் இருங்க ஒரே ஒரு நிமிஷம், 2031 தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆனால் நடைமுறைப்படுத்த போவது வந்து 2039 தான் நடக்க போகுது. நீங்கள் வந்து எது கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வந்து உடனே நீங்கள் வந்து அறிவிக்க முடியாது. இனி இந்த பின்னணியில் வந்து நீங்கள் வந்து 2024 தேர்தலை மையப்படுத்தி தான் நீங்கள் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ பீகார் தேர்தலை மையப்படுத்தி தான் இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க. என்ன நீங்கள் எந்த கால வரையறை நீங்கள் 2019 தேர்தலுக்கு முன்னாடி இடபிள்யூஎஸை கொண்டு வந்தாங்க, அதை அமலப்படுத்திட்டாங்களே. அது நீங்கள் வந்து ராமர் கோயிலில் கூட தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. ராமர் கோயில் வந்து யார் மக்கள் கேட்டாங்களா? ராமர் கோயிலில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? இடபிள்யூஎஸ் எப்படி கொடுக்குறாங்க? சமூக நீதிக்கு எதிரானது இடபிள்யூஎஸ். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அது நீங்கள் பொருளாதார அடிப்படையில் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சமூக நீதி அடிப்படையில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். அது முக்கியமான பிரச்சனை திரு மணி, நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதனுடைய அடுத்த போக்கு எப்படியா இருக்கும்? கமிட் பண்ணிட்டாங்கன்னா இதை செய்தாக வேண்டிய அரசியல் நிர்பந்தம் வந்து விடுகிறது. சென்சஸ்னால் வெறும் தலையை என்றது மட்டுமா? அவங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க வாழ்நிலை என்ன, அரசியல் அதிகாரத்தில் அவங்க என்னவாக இருக்கிறாங்க அப்படின்ற இடங்களுக்கு இது போக போதா? அரசு ஒதுக்கீட்டில் மட்டும் இது வரப்போதா, இல்லை தனியார் துறை இடஒதுக்கீடு என்கிற அளவுக்கு இது நகரப்போதா? சமூக நீதி அரசியல் அப்படின்ற ஒன்று அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த பீகார் தேர்தலிலிருந்து ஒரு பேசு பொருளாக மாறப்போகிறதா அப்படின்றத விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். விரிவாக இதை பற்றி பல்வேறு அம்சங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். திரு மணி, இந்த கமிட்மெண்ட் அப்படின்ற ஒன்றை இந்த அரசு இன்றைக்கு கொடுத்துருக்கு. கேபினட்டுடைய டெசிஷன், இதிலிருந்து இவங்க பின்வாங்க இயலாது. ஒரு முக்கியமான கமிட்மெண்ட். இதனால் என்ன நன்மை நடக்க போகுது? இது நம்முடைய காரண காரியங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது வரும் காலத்தில், ஏன்னா சுதந்திர இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நடத்தி வெளியிடுற முதல் முறை வெளிவரப்போகிற ஒரு முக்கியமான டேட்டா, அது இந்திய அரசியலில் என்ன தாக்கத்தை கான்டூர்ஸை அதை உருவாக்கும்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க சார். இது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அடித்தட்டு மக்களான வந்து பழங்குடிய மக்கள் எத்தனை விகிதாச்சாரத்தில் இருக்காங்க, பட்டியல் சமூக மக்கள் எத்தனை விகிதாச்சாரத்தில் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்திலேயே எத்தனை பிரிவுகள் யாரெல்லாம் என்ன விகிதாச்சாரத்தில் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை விகிதாச்சாரத்தில் இருக்காங்க. ஏற்கனவே எடுக்கிற சென்சஸ்ல, எக்ஸிஸ்டிங் சென்சஸ்லயே எஸ்சி எஸ்டி டேட்டா இருக்கு. எஸ்சி எஸ்டி மக்களுடைய டேட்டா உட்பிரிவோட சேர்ந்தே இருக்கு. ஓபிசி அண்ட் அதர் காஸ்ட், அப்பர் காஸ்ட் அவங்களுடைய டேட்டா தான் வந்து எனுமரேட் ஆகாம இருந்தது. இப்போ ஏற்கனவே இருக்கிற சென்சஸ்ல எஸ்சி எஸ்டி டேட்டா பக்காவா தான் இருக்கு. சார் நீங்க வந்து ஒரு மத்திய அரசு வந்து எடுக்கிற வந்து சென்சஸ், காஸ்ட் பேஸ்டு சென்சஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அது சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் பிரகாரம் மத்திய அரசு யூனியன் லிஸ்டில் உள்ள அந்த பிரகாரம் கொண்டு வர்ற அந்த விஷயத்துக்கும் அதனால் கிடைக்கப்படுகின்ற சலுகைகள், பிரதிநிதித்துவங்கள் மத்திய அரசு தான் சார் கொண்டு வர முடியும். இது யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. மத்திய அரசு தான் வந்து நாடு முழுக்க உள்ள பழங்குடி. சார் நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். மத்திய அரசு ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிற சென்சஸ்லயே எஸ்சி எஸ்டி விவரங்கள் இருக்குன்னு சொல்ல வந்தா நீங்க தொடருங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னாக்கா வந்து சென்சஸ் இது ஒரு வந்து ப்ராசஸ். நீங்கள் வந்து இது ஒரு மத்திய அரசு கொண்டு வர ஒரு ப்ராசஸ், சட்ட ரீதியான ஒரு ப்ராசஸ். அதில் வந்து அவங்க வந்து எந்தெந்த விகிதாச்சாரத்தில் என்னென்ன மக்கள், அதே மாதிரி பொருளாதாரத்தில் எந்த விஷயம், பல விஷயங்கள் சென்சஸில் வந்து அது மத்திய அரசுக்கு வந்து உட்பட்ட ஒரு விஷயம். சென்சஸ் இதில் வந்து சர்வேயில் வந்து என்னென்ன விவரங்களை வந்து அதில் வந்து கொண்டு வரணும், என்னென்ன விஷயங்களை வந்து சர்வேயில் எடுக்கணும், அதில் காஸ்ட் பேஸும் ஒன்று பண்ணணுன்றது தான் நம்ம எல்லாரோடைய கோரிக்கை வந்து. இன்றைக்கி அதுக்கு வந்து மத்திய அரசு அதை பண்ணுறன்னு அவங்க வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, கேபினெட் டிசிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரிப்போர்ட், சர்வே ரிப்போர்ட் வந்தால் தான் எந்தெந்த மக்கள், அடித்தட்டு மக்கள் எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மத்திய அரசு சட்டங்களை வகுக்க முடியும். இப்போ வந்து பிரதிநிதித்துவ நம்பர்களையும் அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும். பல விஷயங்கள் வந்து மத்திய அரசு கொண்டு வர, மாநில அரசு வந்து கொண்டு வர்ற சட்டத்திட்டங்களுக்கும் மத்திய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வர சட்ட திருத்தங்களுக்கும் சட்டத்துக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது.
நீ மாநில அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை தான் வந்து மாநில அரசு பண்ண முடியும். மத்திய அரசு தான் எல்லா விஷயத்துக்கும் மத்திய அரசையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, மக்களுக்கான திட்டங்களை மத்திய அரசு குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, ஒரு பாரத பிரதமர் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, அப்புறம் எப்படி தான் மத்திய அரசு வேலை செய்யும்? நாடு முழுக்க வந்து மத்திய அரசை பாராட்டி பேசுறாங்க, இதுன்றாங்க, எடுக்கிற முடிவுகளை பாராட்டுறாங்க. இங்க வந்து தமிழ்நாடு குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்கள்ல தான் வந்து மத்திய பாஜக அரசு ஆளாத மாநிலங்கள்ல மட்டும்தான் இது போன்ற குற்றச்சாட்டு வைங்க. அரசியல் விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள் வைக்க வேண்டியதுதான். இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். இது வந்து மத்திய அரசுக்கு ஆதரவா இருக்கணும், ஒத்துழைக்கணும். நம்ம வந்து நீங்க தேசிய பாதுகாப்புலயும் வந்து நீங்க வந்து குறை சொல்றீங்க. கண்மூடித்தனமாக தேசிய பாதுகாப்புல வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லோருமே நீங்க பாலிடிக்ஸை நாங்க பேசல, இந்தியன் இன்ட்ரெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட், கவர்மெண்ட் இதுல வந்து டிரான்ஸ்பரண்டா இருங்க, என்ன வேணா செய்யுங்கிறது அனைத்து கட்சியும் சொன்னாங்க. யாரும் வந்து கவர்மெண்ட்டை இரண்டாவது குரல்ல பேசல. மமதா பானர்ஜியோட டிஎம்சி மட்டும் முழுமையான தகவல்களை எங்களுக்கு சொல்லலைன்னாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க அரசு சொன்ன உடனே அதுல எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அரங்கத்துல எப்ப செய்ய போறாங்க, எப்ப ஏன் இதுவரையிலும் செய்யல, இல்ல டைமிங் பீகாருக்காக செய்யறாங்களா, இதெல்லாம் எதுவுமே பேச வேணாம், நீங்க வரவேற்றுங்கன்னு சொல்றீங்க. இல்ல நான் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்ல, நடக்காத ஒரு விஷயத்தை வந்து ஒரு வரலாறு மிக்க சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தை நாங்க பண்றோம்னு மத்திய அரசு சொல்லி 1 மணி கூட ஆகல, 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள மத்திய அரசு வந்து அழுத்தத்தின் காரணமாக, அரசியல் காரணமாக, அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக, ஏங்க ஒரு பீகார்ல உள்ள ஒரு தேர்தலுக்கும் இவ்வளவு பெரிய இந்தியாவை வழிநடத்துகிற ஆளுகின்ற ஒரு மத்திய அரசுக்கு ஒரு பீகார் அரசியல், தேர்தல் அரசியல் தான் ஒரு காரணமா இருக்குமா? இதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? இப்படி ஒரு பீகார்ல வந்து லாலுவும் நிதிஷும் ஒண்ணா இருந்து இதே மாதிரி ஒரு சர்வே நடத்துறாங்க. தேர்தல் அரசியல் சொல்லுங்க சார். இல்ல சார், எல்லா மாநிலத்திலும் இது பிரச்சனை இல்ல. பொத்தாம் சொல்லிட்டு போங்க. தேர்தல் குஜராத்ல இது பிரச்சனை இல்ல, ஆனா பீகார்லயும் உத்தரப்பிரதேசலயும் இது பிரச்சனை. ஏன்னா நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைந்த போது அவங்க ஒரு காஸ்ட் சர்வே எடுத்து ஒரே வருஷத்துல டேட்டா விட்டாங்க. அது பிஜேபிக்கு ஒரு நெருக்குதலாக மாறுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட் அடி வாங்குச்சு. பீகார் பாலிடிக்ஸ்ல ரிசர்வேஷன் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. சமூக நீதின்றது அந்த ஊர்ல ஒரு முக்கியமான பேசு பொருள். நம்ம ஊர் மாதிரி அது ஒரு அங்க பேசப்படுது. ஸோ அந்த இடத்துல ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற நெருக்கடி பிஜேபிக்கு வந்திருக்கான்றதான் இவங்களுக்கு கூடிய கேள்வி. அதுல எந்த நியாயமே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா சார்? இதுல நெருக்கடிக்கான காரணமே கிடையாது சார். இதில் நெருக்கடிக்கான அவசியமே கிடையாது சார். இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்புக்கும் நீங்க வந்து தேசிய பாதுகாப்புக்கும் காஷ்மீர்ல நடந்த அந்த ஒரு தீவிரவாதிகள் தாக்குதலுக்கும் ஒப்பிட்டு பேசுறீங்க. அதுதான் ஒரு அழுத்தம் காரணம் அப்படின்றீங்க. ஒருத்தர் பேசினார், இப்போ அரங்கத்தில் ஒருத்தர் பேசினார், என்ன வந்து முப்படைகள்கிட்ட அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது, நம்மளாம் எடுக்க வேண்டியதுன்னு. இதெல்லாம் தேசிய பாதுகாப்பு சார். உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்து மத்திய அரசு வந்து ஒரு விஷயத்தை, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் நான் விருப்பப்படுற மாதிரி எடுக்க முடியுமா? அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுறீங்க. தேர்தல் அரசியல் ஒப்பிட்டு ஒரு இடத்துல என்ன சொல்றீங்க, பாஜக அரசு வந்து சமூக நீதிக்கு எதிரானதுங்கிறீங்க, பண்ணவே மாட்டேங்கிறான்றீங்க. எந்த ஒரு அடித்தட்டு மக்களுக்கு எதுவும் பண்ணா உடனே வந்து நீங்க எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. பண்ணலன்றீங்க, பண்ணா எப்ப பண்றேன்னு சொல்றீங்க. நீங்க வந்து 10% இடஒதுக்கீடு, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடஒதுக்கீடு நீங்க பேசுறீங்க. பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு கொடுத்து 10%, 10% மாநில அரசு நிர்ணயம் பண்ணிக்கலாம். எத்தனை சதவீங்கிறது அது வந்து இடஒதுக்கீடு சலுகைகள் வழங்கப்படாத மறுக்கப்பட்ட அவர்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு தான். அதுல எல்லாருமே வருவாங்க. நீ அதையும் இடஒதுக்கீடு பெறாங்க சார். எல்லாரும் வரமாட்டாங்க சார். திருப்பி பாலபாடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க. எஸ்சி அதுல வரமாட்டாங்க. ஏழையா இருக்கிற எஸ்சி வரமாட்டாங்க, ஏழையா இருக்கிற எஸ்டி வரமாட்டாங்க. ஏழை எம்பிசி அதனால் பயன்பெற முடியாது. ஏழை டிநோட்டிஃபைட் சீட் மரபினர் அதுல பயன்பெற முடியாது. ஏழை பிசி பயன்பெற முடியாது. நான் பேசுறது இந்த இடஒதுக்கீடு கேளுங்க சார். நான் மறுபடியும் சொல்றேன். இடஒதுக்கீடு சலுகைகள் பெறாதவர்கள், இடஒதுக்கீடு சலுகைகள் பெறாதவர்கள் யாரு? இடஒதுக்கீடு சலுகை பெறாதவங்க யார் சார்? தமிழ்நாட்டுல சொல்றேன். ஆமா, இடஒதுக்கீடு சலுகை தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு வராதவங்க எத்தனை பேர் இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல சார்? இன்னைக்கு மத்திய அரசு சார், இன்னைக்கு மத்திய அரசுங்கிறது, மத்திய அரசு இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடுங்கிறது 100% இடஒதுக்கீடு வந்து யாருக்குமே இடஒதுக்கீடு இல்லைங்கிற விதத்தில் வந்து மத்திய அரசு அந்த 10% கொண்டு வந்துடுறாங்க. அதை கொண்டு வந்ததுனால மற்ற இடஒதுக்கீடு சதிகள் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படவும் மத்திய அரசு விடல. நீங்க வந்து சொல்றேன் சார், நீங்க ஐஐடி ரிசர்வேஷன்ல ஒரு 10 சீட் நீங்க சேர்த்து போட்டுறலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் வருது சார். இந்த வருஷம் வந்து ஐஏஎஸ் 100 பேர் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டீங்கன்னா அதுல எப்படி அடிஷனல் சீட்ஸா நீங்க உருவாக்க போறீங்க? அந்த 100 பேர் ஏற்கனவே பொது பிரிவுல இருந்த ஒரு 10% எடுத்து நீங்க இடபிள்யூஎஸ் உயர்ஜாதியினர் தந்துட்டீங்க.
ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க அதை பண்ணிட்டீங்க. நீங்க சமூக நீதி பேசுறீங்களா, அரசாங்கத்துக்கு அக்கறை இருக்குன்னு சொல்றீங்களே, கடைசி பார்லிமெண்ட்ல நீங்க ஒரு லாயர், அமல்படுத்தவே இல்லை. நீங்க ஒரு லாயர், நீங்க கடைசியா நடந்த கூட்டத்தொடர்ல இந்த அரசு வந்த பிறகு ஹைகோர்ட் ஜட்ஜா எவ்வளவு பேரை நியமனம் பண்ணாங்க, அதுல ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எவ்வளவு பேரு, பிசிஎஸ்சி எவ்வளவு பேருன்னு பார்த்தா பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். அது டேட்டா, பார்லிமெண்டரி டேட்டா அதுல இருக்கு. சோ அந்த கன்சர்ன்ல இருந்தா இது எல்லாமே பேசுறாங்க. சார் இதுக்கும் மத்திய அரசுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? மத்திய அரசு வந்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் சார் பரிந்துரை அமைக்கின்ற நீதிபதிகள் கொண்ட கொலிஜியம் அனுப்புறதை வந்து அவங்க வந்து அமல்படுத்துறாங்க. நீதிமன்றம் கொலிஜியம் அனுப்புறதே மத்திய அரசு கீழ போட்டு உட்கார்ந்துக்கிறது இல்லையா சார்? அதுக்கு சார் அதுக்கு தான் சார் ஜான் சத்யன் இன்னைக்கு ஜட்ஜ் ஆக முடியல சார். மத்திய அரசு இந்த கொலிஜியம் அனுப்பிச்சதுதான், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அனுப்பியும் ஜான் சத்யனை வந்து ஒரு லீகல் லுமினரி அவரை வந்து இன்னும் ஜட்ஜ் ஆக்க விடல. கொலிஜியமே எல்லாமே முடிவு பண்றது இல்ல. மத்திய அரசு அதுக்கு ரோல், ஒன்றிய அரசு அது ரோல் பண்ணுது. ஒரு நிமிஷம் நான் ஆர்கே உடைய கோணத்தை கேட்டு ஆர்கே, இதனுடைய கான்டூர்ஸ், இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? நீங்க வந்து ஒரு சுதந்திர இந்தியாவில் நடக்கிற ஒரு மிக முக்கியமான நல்ல காரியம் நீங்க வரவேற்காம சந்தேகிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது ஏன்னா இப்ப இடபிள்யூஎஸ் யூபிஎஸ்சி 2024 மார்க் எடுத்து பாருங்க. அதுல வந்து எப்படி ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு மட்டும் இன்டர்வியூல தாராளமாக மார்க் வந்திருக்கு. 200க்கு மேற்பட்ட மார்க் வந்து யாருக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு. எழுத்து தேர்வுல கம்மியா வாங்குறாங்க, இன்டர்வியூ போகும்போது ஜாஸ்தியா வருது. இது டேட்டா இருக்கு. டேட்டா இப்போ யூபிஎஸ்சி 2024 டேட்டா இருக்கு. ஒன்னு, ரெண்டாவது இப்போ உள்ளது, இப்போத்த டேட்டா இது ஒன்னு. ரெண்டாவது வந்து பெரும்பாலான ஆர்எஸ்எஸ்காரர்கள் இல்லை என்றால் சங்கு பரிவாளர் இருக்கின்ற ரைட் எக்ஸ்ட்ரீமில் இருக்க ஆளுகள் வந்து இன்னைக்கு நல்ல கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அனுராதா திவாரி என்ற நபர் ஒன் ஃபேமிலி ஒன் ரிசர்வேஷன் ஹேஷ்டேக் பிராமின் ஜீன்ஸ் ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, டெரரிஸ்ட் ஆஸ்க் ஃபார் யுவர் ரிலீஜன், அதாவது பயங்கரவாதிகள் உங்களுடைய மதத்தை கேட்டார்கள். நவ் கவர்மெண்ட் வில் ஆஸ்க் ஃபார் யுவர் காஸ்ட். அரசாங்கம் வந்து இப்போ அரசாங்கம் வந்து உங்களோட ஜாதியை கேட்க போகுதுன்னு ஒரு பதிவு போடுறாங்க. அதாவது எந்த அளவுக்கு வன்மம் இருந்தால் இந்த மாதிரி இது ஒரு பதிவு கிடையாதுங்க. டைம் இல்லாதனால ஒரே ஒரு பதிவு தான் சொல்ல முடியுது. சரி, இது இந்த எதிர்ப்பு கூட இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காஸ்ட் சென்சஸ்னு ஒன்று வரும்போது உயர்ஜாதி தரப்புல இருந்து இந்த எதிர்ப்பு கூட வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர்களுக்கான ஒரு அரசாங்கம் தானே நடந்து கொண்டிருக்கிறது. பல இடங்கள்ல வந்து அவர்களுக்கான இடபிள்யூஎஸ்ங்கிறது யாருக்காக? இவர்களுக்காகத்தானே உருவாக்குனது. 10% இவர்கள் தானே. இது வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தளவில் நான் கேட்கறது, ராகுல் காந்தியும் முக ஸ்டாலினும் எம்ஏ பேபியும் கேட்ட அதே கேள்விதான். ஒரு டைம்லைன் கொடுங்க, எப்போ பண்ண போறேன்னு சொல்லுங்க. எனக்கு இதுல எங்க வந்து பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எதற்காக கேபினெட் கூடுது? கேபினெட் வந்து ஒரு பெரிய பெஹல்காம் அட்டாக்கினுடைய பின்னணியில் கூடின கேபினெட். அந்த கேபினெட்ல தான் இந்த மாதிரி ஒரு முடிவு நடக்கிறது. அப்ப என்னை பொறுத்தளவில் வந்து இப்போ நீங்க வந்து இந்த அட்டாக்கை பத்தி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணீங்களா இல்லையா? தேசிய பாதுகாப்பு இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அடுத்ததாக ரிசர்வேஷன் ஆனாலும் சரி, மக்களுக்கு வேலை கொடுக்கலாம்னாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியும். அப்ப அதை விட்டு போட்டு நீங்க என்ன இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, காஸ்ட் அப்படின்றது ஒரு கோர் இஷ்யூவா, பேசு பொருளாக ஒரு குறுக்கிய அரசியல். ஒரு நிமிஷம் திருச்சிக்க நகராஜ் சார் சொல்லுங்க சார், உங்க நிறைவு பார்வை. இல்ல தொடர்ந்து 7 நாளா இதான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சு. போர் ஏறக்குறை அறிவிக்கப்பட்ட மாதிரி தான் ஏறக்குறை எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். கரீபி உட்டாவ் அப்படின்னு இந்திரா காந்தி அவங்க சொன்னாங்க கட்சி காங்கிரஸ் ஆரம்பிச்சப்போ, அவங்க ஆட்சியில் இருந்தப்போ. இன்னைக்கு வரைக்கும் 80 கோடி மக்கள் அவங்க போற வரைக்கும் வறுமையில விட்டுட்டு போனாங்க. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டாங்க, நாங்கள் செய்கிறோன்னு சொன்னோம், இன்னைக்கு அறிவிச்சிருக்கோம். இன்னைக்கு ராகுல் காந்தி மட்டும் இல்லை, நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கும் தூக்கம் போயிடும். ஏன்னா பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லை. குறை சொல்லி நீ மத்திய அரசை பேச முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஒவ்வொரு சாதியும் சமுதாயம் எவ்வளவு இருக்கிறாங்க, எவ்வளோ இடஒதுக்கீடு போய் சேருது, மத்திய நலத்திட்டங்கள் எவ்வளவு போய் சேருது, நிறைய பேருடைய தூக்கம் தொலைய போகுது. அரசியல் கனவு அவங்களுடைய கனவே இல்லாம போக போகுது. அதான் நடக்க போகுது. அந்த பயம் முதல்ல ஏற்படுறது யாருக்குன்னா தமிழக முதலமைச்சருக்கு மட்டும்தான். ஏனென்றால் உண்மையான சமூக நீதியை நிலநாட்டில் அவங்க பேருக்கு சொன்னாங்க. அண்ணன் மரியாதைக்குரிய வன்னியரசு கூட பேசினாங்க. கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களை பத்தி கவலைப்படல, மரக்காணத்து இறந்தவங்களை பத்தி கவலைப்படல, அவர் காஷ்மீர் குறித்து கவலைப்படுறாரு, சமூக நீதி குறித்து பேசுறாங்க. ஏன் கார்கே அவர்கள் கவலைப்படக்கூடாது சார்? அவரையே எல்லாரும் கவலைப்படணும் சார். கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் அவர் கவலைப்படணும், காஷ்மீருக்கு அவர் கவலைப்படலையே. காஷ்மீர் தான் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா கவலைப்படணும். ஆனால் ஒரு தீவிரவாத தாக்குதலை நீங்க சாராயத்தை ஒப்பிட முடியாது. மத்திய அரசு நடக்கிற எந்த சம்பவங்களுக்கும் மோடி கவலைப்படுறதில்ல. மணிப்பூருக்கு வர போயிருக்காரா? காஷ்மீருக்கு போயிருக்காரா? இருங்க அண்ணா இருங்க.
இங்க பாருங்க மத்திய இந்தியாவுல மணிப்பூர் அமித்ஷா கவனிச்சுட்டாருங்க. சத்தீஸ்கர், நாகாலாந்து 2000 கிலோமீட்டருக்கு வேலி போட்டுட்டு இன்னைக்கு இருக்கோம். பழங்குடி மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. ஆபரேஷன் ககர்ங்கிற பேர்ல வந்து எங்காவது ஒரு இடத்துக்கு போய் பார்த்திருக்கிறாரா? பழங்குடிகளை சுட்டுக் கொள்றாங்க, தலித்துகளை சுட்டுக் கொள்றாங்க, நாட்டுக்கு வச்சிருந்தாங்க சுட்டுக் கொள்றாங்க, படுகொலை செய்யறாங்க. நீங்க பாஜக வந்து முழுக்க முழுக்க சமூக நீதி இயக்கம் இது என்ன இருக்கு? நீங்க யாருக்காக நீங்க வந்து இருக்கிறீங்க? கட்சி முழுக்க முழுக்க பார்ப்பனர் நலன் கருதி இந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தீங்க. இருங்க அண்ணா இருங்க, இந்த இடபிள்யூஎஸ் மூலமா யார் பயன்படுறாங்க? இடஒதுக்கீட்டை வந்து யாருக்காக நீங்க பயன்படுத்துறீங்க? நீங்க வந்து எப்படி இந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்தீங்க? நீங்க ஏதாவது பதில் இருக்கா? ஓபிசி எஸ்சி எஸ்டி ல இருந்து நீங்க வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு புள்ளிவிவரங்கள் எதுக்காக நீங்க வந்து பேசுறீங்க? யாருக்காக பேசுறீங்க? 70 ஆண்டு காலம் என்ன ஆச்சு? ஒருத்தர் பேசுங்க, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேசினா கேட்காது. திரு நாகராஜ். இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். சமூக நீதி நான் பேசி முடிச்சிடுறேன், ஒரே நிமிஷம். சமூக நீதி குறித்து பேசுறீங்க. 70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி செய்து இரட்டை கோலை முறை இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டில். நீக்க முடிஞ்சதா? வேங்க வெயில் பிரச்சனைக்கு உங்களால தீர்வு காண இரட்டை கோலை முறை எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார், நாளைக்கே நீக்கலாம். நீங்களே வாங்க நம்ம தமிழ்நாட்டுல, நான் எங்க ஊடகத்தை கூட்டி வரோம். எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அமைச்சர் முருகன் அவர்கள் அழகா பட்டியலிட்டு கொடுத்திருக்காங்க. இரட்டை கோலை முறையை ஒழிக்கிறது எல்லா மனுஷனுடைய கடமை. இது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கத்தினுடைய கடமை வந்து தண்டிக்கிறது, வழக்கு போட்டு தண்டிக்கிறது அரசாங்கத்தோட கடமை. இரட்டை கோலை இருந்தா எடுத்து உடைக்க வேண்டியது உங்க கடமை, என் கடமை, பொது சமூகத்தோட கடமை சார். அது ஒரு கட்சியோட பிரச்சனையா? எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லுங்க, பட்டியல் கொடுங்க. தலைவர் உட்காரக்கு இருக்கு தடப்படுறது இல்ல. திமுகவுடைய இரட்டை கோலை முறையை வச்சிருக்கிறது நீங்கங்க. இரட்டை கோலை வச்சிருக்கிறது நீங்க. கோயிலுக்குள்ள உணவு மறுக்கிறது நீங்க. நீங்க வந்து ஜாதியின் பேர்ல வந்து கொடுமை நடத்துறது நீங்க. நடத்துற கொடுமையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இந்த இருக்குன்னு சொல்றது எப்படிங்க சரியா இருக்கும்? சமத்துவம் இரட்டை கோலை நீங்க வச்சிருக்கீங்களா, நாங்க வச்சிருக்கோமா? நீங்க வந்து மனசாட்சியோட பேசுங்க. பல பிரச்சனை தீர்த்துறோம். இருங்க அந்த 10 வருஷத்துல பல பிரச்சனைகள் அயோத்தி உட்பட ஆர்டிகல் 370 நாங்க முடித்து வைத்தோம். நீங்கள் எதை செய்தீர்கள்னு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி ஒரு விஷயம் தீர்க்கப்பட்டது. கச்சத்தீவு தீர்த்தீங்களா? கச்சத்தீவு தீர்த்தீங்களா? கச்சத்தீவு தீர்த்தீங்களா? இலங்கை பிரச்சனை தீர்த்தீங்களா? ஒரு பிரச்சனை சொல்லுங்க. முல்லை பெரியார் தீர்த்தீங்களா? காவிரி பிரச்சனை தீர்த்தீங்களா? ஒரு பிரச்சனை அக்ரிமெண்ட் போறீங்களா? ஒரு பிரச்சனை ஜேவிபி அரசோட நீங்க அக்ரிமெண்ட் போறீங்களா? அது அக்ரிமெண்ட்ல நீங்க இருந்ததா? கச்சத்தீவு கொடுக்கணும் நீங்க அக்ரிமெண்ட் போறீங்களா? ஏதாவது ஒன்னு பதில் சொல்லுங்க. நாங்க சாதிவாரி இல்ல, நம்ம எங்கயோ திசை மாதிரி போறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம் சார். இல்ல அவரே ஒரு செய்தி இருங்க அண்ணா, நீங்க கேக்குறீங்க இரட்டை கோலை சொல்றீங்க. நான் சொல்றது இருங்க அண்ணா, இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க போங்க. ஒரு பிரச்சனை சொல்லுங்க. இருங்கங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இரட்டை கோலை முறையை நீங்க கொண்டு வந்து நீங்க நடைமுறைப்படுத்துறீங்களா, நாங்க நடைமுறைப்படுத்துறீங்களா? கோயிலுக்குள்ள உள்ள விட மறுக்கிறது நீங்க உள்ள விட மறுக்கிறீங்களா, நாங்க உள்ள விட மறுக்கிறோமா? ஜாதி வெறியினுடைய உச்சத்துல இருக்கீங்க நீங்க. பாஜகவில் இருப்பவர்கள், உங்களை போன்றவர்கள் ஜாதி வெறியோட இருக்கீங்க. அதனால தான் நீங்க திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கீங்க. தனி தாக்குதலுக்கு போலாம். தனிநபர் தாக்குதல் சம்பந்தம் இருக்கா? இரட்டை கோலை முறை யார்? இது ஒரு சமூக பிரச்சனைங்க. இது ஒரு சமூக பிரச்சனை. இது பொது அவர் அதைத்தான் திரும்ப சொல்றாரு. இரட்டை கோலை முறையை பத்தி எதை பத்தி பேசுறாரு? இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்கா? இரட்டை கோலை முறை எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இது வந்து ஒரு வர்ணாசிரம கோட்பாடு. அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை ஆதரிக்கிறது நிறுவக்கூடியது பாஜக. அதனால பாஜக நான் சொல்றேன். தனிப்பட்ட ஜிகே நாகராஜ் சொல்லல நீங்க. ஓகே, கோட்பாட்டு அடிப்படையில் கோட்பாட்டை சொல்றீங்க. ஓகே ஓகே. திரு தங்க தமிழ் செல்வன், எதிர்க்கட்சிக்கு இருந்த ஆயுதத்தை பறிச்சுட்டாங்க, இனிமே சமூக நீதி அப்படின்ற கோணத்துல நீங்க மட்டுமே பேச முடியாது, உங்க தூக்கம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. சகோதரர் நாகராஜ் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதாவது பிஜேபியினுடைய அரசாங்கம் இன்றைக்கி 11வது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பிஜேபி இண்டிவிஜுவலாக ஆட்சி நடத்த முடியாது. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அது பிறகு தான் நடத்தும். இன்றைக்கி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தம் கிடையாது. அவங்களுடைய சித்தாந்தமே வேறு. ஆனால் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும். ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த குறிக்கோளில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஒரே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்களுக்கு நன்மை செஞ்சிரும்னு பிஜேபி நினைச்சாக்க அது தவறான அபிப்பிராயம். தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் சொல்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசால் நடத்த முடியாது, ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும். இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒத்துக்கிறச்சு. ஒன்றியத்தினுடைய அமைச்சர் வைஷ்ணவ் என்ன சொல்கிறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். எப்போ நடத்துவோம்னு சொல்லலை, மக்கள் தொகை கணக்கெடுப்பும் போது சேர்த்து நடத்துவோம். சரி, மக்கள் தொகை சேர்ந்து நடத்தும் போது மகளிர் இடஒதுக்கீடும் சேர்ந்து வரும். என்றைக்கு 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா எப்படி சாத்தியப்படும்? நிதியே ஒதுக்கலை.
அன்னைக்கு சொன்னது மாதிரி, பத்திரிகையாளர் சொன்னது மாதிரி, ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சொன்னது மாதிரி, வன்னியர் சொன்னது மாதிரி, இன்னைக்கு இந்தியா தீப்பிடிச்சு எரியுது. பட்டப்பகல்ல காஷ்மீர்ல பகல்காம் டூரிஸ்ட் பிளேஸ்ல 26 பேரை தீவிரவாதி சுட்டு கொண்டிருக்கான். அதை தடுக்கிறதுக்கு, அதை முறியடிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு எடுக்கல, பிஜேபி அரசு. அதை மறைக்கிறது தான் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்ப இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கிறதை நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன். நான் நன்றி. அதெல்லாம் விடுங்க சார். ஒரே நாள்ல 400 இடத்துல ஈடி ரைடு பண்ணீங்களே அமித்ஷா, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற எதிர்க்கட்சியில பந்தாடுறீங்களே, அதை நடத்துகிற அமித்ஷா உள்துறை விஷயத்தில் அதே மாதிரி கவனம் செலுத்தி தீவிரவாதி ஒழிச்சிடணும்ல, ஏன் ஒழிக்கல? அப்ப சுயநலம் தான் நிக்குது. எதிர்க்கட்சியில ஒழிக்கணும், ஆளுங்கட்சி பிஜேபி நோக்கம். ஓகே சார், ஓகே 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 சார். பாலச்சந்திரன் சார், நான் வந்து இதை இன்னும் டீப்பான பெர்ஸ்பெக்டிவ்ல உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இது வந்து ஒரு சுதந்திர இந்தியாவில் பல ஆண்டு காலம் பல்வேறு சமூக நீதி இயக்கங்கள் கேட்டு வந்த ஒரு கோரிக்கை, ஒரு வழியாக ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டிருக்கு. எப்போ தொடங்க போகிறாங்கன்னு தெரியல, பட் தொடங்கி ஆக வேண்டிய கமிட்மெண்ட் வந்துருச்சு. இப்போது இது வந்து என்ன பலனை தரும்? இந்திய அரசு ஒன்று மக்களுக்கு கிடைக்கிற பலன், இன்னொன்று பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். இனி அரசியல் எதை மையப்படுத்தி நடக்கும்? ஒரு கட்டத்தில் வந்து மண்டல் கமண்டல்னு பிரிஞ்சது. ராமர் கோயிலை ஒருத்தங்களும் மண்டல் கமிஷனை அமல்படுத்தணும்னு இன்னொரு தரப்பும் கேட்டுட்டு இருந்தது. மண்டல் வெர்சஸ் கமண்டல் அப்படின்னு ஒரு பீரியட் போச்சு 90s. இப்போ மீண்டும் சமூக நீதி அரசியல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றோமா? ஆமாம். இவங்களுக்கு பாரதியார் பாஷையில் சொல்கிறதுன்னா 2 வரியில் சொல்கிறேன். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாக நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம். இந்த காஸ்ட் சென்சஸ் சரியானபடி இவங்க நடத்திட்டாங்கன்னா அவருடைய 2வது வரி நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். அது நடக்கும், அது நடக்கணும். ஒரு ஜனநாயகத்தில் ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாடு என்னுடைய நாடுன்னு சொல்லி என்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் அந்த நாடு வந்து பலமான நாடாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விவாதம் மிக முக்கியமான ஒரு விவாதம். இந்த விவாதத்தில் திரு நாகராஜ் வந்து 2 கருத்துக்கள் சொன்னார். நாங்கள் வந்து இங்கே வந்து அபரிதமாக வளர்ச்சி கண்டிருக்க பாரதம் அப்படின்னு சொன்னார். அடுத்து வந்து சொன்னார், செப்டம்பரில் 2024 வந்து அமித்ஷா சொன்னார் நான் கொண்டு வர போகிறோன்னு சொல்லி அப்படின்னு சொன்னார். இந்த 2க்கு நான் வந்து எதிர்கேள்வி கேட்டேன். நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, உங்களுடைய ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிற அந்த புள்ளிவிவர இயக்ககம் வந்து சொல்லுது கொரோனா காலத்துக்கு முந்தி இருந்தே இவங்க பதவிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே 1 வருஷம் தவிர, அது சைமல்டேனியஸ் எஃபெக்ட், முந்தி இருந்த எஃபெக்ட், அதை தவிர எக்கானமி கீழே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் பிஜேபி உறுப்பினர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தினாங்க இவர் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின போது அப்படிங்கிறத நீங்கள் ஒளிபரப்பி காமிச்சிங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டதுக்கு நாகராஜிட்டிருந்தும் பதில் இல்லை, திரு GS மணி அவர்கள்ட்ட இருந்தும் பதில் இல்லை. விவாதம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை உண்டு, நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு. அதே மாதிரி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு. அதை விட்டுட்டு இன்னைக்கு வேங்க வேலை பற்றி பேசுவோம், கள்ளக்குறிச்சி பற்றி பேசலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். அதை பற்றி பேசும்போது நானும் சரி, வன்னியரசும் சரி, வேங்க வேலையும் கண்டிக்கிறோம், கள்ளக்குறிச்சியும் கண்டிக்கிறோம். நாங்கள் மூர்க்கத்தனமாக எல்லாத்தையுமே ஆதரிக்கலை, நல்லது செய்தால் ஆதரிக்கிறோம், நல்லது நடக்காமல் இருந்தால் சுட்டி காட்டுகிறோம். அது மாதிரிப்பட்ட விவாதம் நடந்ததுன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு இவங்க வந்து தீர்மானம், கொள்கை தீர்மானம் சொல்லியிருக்காங்க. என் பிரின்சிபல் என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிறைவு செய்யலாமா? இன்னும் கருத்து எதுவும் சொல்லணுமா? திரு மணி கருத்து சொல்லணுமா? நிறைவு செஞ்சிடலாமா? பதில் சொல்றேன் சார். அதுக்கு எல்லோருக்கும் நன்றி. ஆழமான பல பார்வைகளை நாம் பேசியிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.